கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்று ஜெபமே ஜெயம், ஜெபத்தின் மேன்மை, ஜெபத்தின் வல்லமை என்று அநேக காரியங்களை நாம் இங்கு உள்ளே கொண்டு வருகிறோம். ஆகியால் ஜெபத்தை குறித்ததான ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தை அதிகப்படுத்துவதற்காக அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அடுத்து 1 தெசலோனிக்கேயர் எங்க சொன்னவங்க சொல்லுங்க திரும்ப. 5:17 வசனம் நீங்க தான் சொல்லணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஒரே வசனமா? சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்யுங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். அவருடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்படி இருந்தது என்பதை குறித்ததான வசனங்களை வாசிக்க கேட்டோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு பாடலை பாடி ஜெபித்து அவருடைய வார்த்தைக்கு போகிறோம். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பே ஜெபம் என்பதாக இருக்கிறது. சாரி கரி சரி சதசகபகரி சரி சாரி கரி சரி சதசகபகரி சரி சரிக நிகம கபக பதசா சரிக நிகம கபக பதசா காக்கா கரி சாரி ரீரி சப சாசா சதப கபகரி காக்கா கரி சாரி ரீரி சப சாசா சதப கபகரி சரி கபத சரி ரிகா வானாதிவானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, உம் வசனங்கள் மாறாதையா. வானாதிவானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, உம் வசனங்கள் மாறாதையா. திகையாதே கலங்காதே என்னை தேற்றி தினம் தினம் நடத்துகின்றே. திகையாதே கலங்காதே என்னை தேற்றி தினம் தினம் நடத்துகின்றே. மறைந்தீரே என்னை சரிகபத சரிரிகா மறைந்தீரே என்னை தூய கரத்தில் வழுவாது என்னை காக்கும் உமை பாடி மகிழ்வேன். வானாதிவானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, உம் வசனங்கள் மாறாதையா. சாரி ரீரி சப சாசா சதப கபகரி காகா கரி சாரி ரீரி சப சாசா சதப கபகரி சரி கபத சரி ரிகா. இடங்கொள்ளாமட்டும் ஆசீர்வதிப்பீர், இனிமை இனிமை என்றோ. இடங்கொள்ளாமட்டும் ஆசீர்வதிப்பீர், இனிமை இனிமை என்றோ. நீ பாச்சலான சரிகபத சரிரிகா நீர் பாச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்ற
வசனங்கள் மாறாதையா, உம் வசனங்கள் மாறாதையா. பலவீனத்தில் என் பலனான தேவா பல கோடி ஸ்தோத்திரமே. பலவீனத்தில் என் பலனான தேவா பல கோடி ஸ்தோத்திரமே. உறங்காது என்னை சரிகவத சரிரிகா, உறங்காது என்னை காக்கும் உம் அன்பை ஒருபோதும் ஒருபோதும் மறவேனே நாதா. வானாதி வானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, உம் வசனங்கள் மாறாதையா. வானாதி வானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, உம் வசனங்கள் மாறாதையா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவராக இயேசுவே, வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். தேவனே, ஜெபம் என்பது காரியங்களை மாற்றுகிறது என்று பார்க்கிறோம். ஜெபம் என்பது ஜெயத்தை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவரே, ஜெபம் உள்ள வாழ்க்கை, அதை குறித்து நாங்கள் காணப்போகிறோம். ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜெபத்தை நீர் ஏறெடுத்தீர் என்று பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்யுங்கள் என்றும், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்றும், ஜெபத்தை குறித்து நீர் மேன்மைப்படுத்தி பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, நீர் அப்படியே வாழ்ந்து காட்டினீர். நாங்கள் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி எங்களுக்கு மாதிரி வைத்து போனபடினால் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு ஜெப வாழ்க்கை காணப்படத்தக்கதாக, ஜெபத்தின் மூலமாக உம்முடைய வல்லமையை பெற்று, ஜெபத்தின் மூலமாக உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று, ஜெபத்தின் மூலமாக கர்த்தாவே ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதி, இந்த வசனங்களை வாசித்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி பிரணாம் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஜெபித்தார், எப்படியெல்லாம் ஜெயம் பெற்றார், எப்படி அவர் ஜெபத்தின் மூலமாக உலகம் முழுவதும் தேவனால் பயன்படுத்தப்பட்டார் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். தீர்க்கதரிசி பிரணாம் அவர்கள் மேற்கொண்ட அல்லது நமக்கு மேற்கோள் காட்டின அந்த செய்தியினுடைய காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஜெபம் தேவனோடு தனித்திருக்கும் அந்த விலையேறப்பட்ட மணி நேரங்கள், உலகத்திலேயே விலையேறப்பட்ட மணி நேரம் என்பது தேவனோடு தனித்திருக்கிற அந்த நேரம்தான். அல்லேலூயா. சரி, பாருங்கள், குருடனாகிய பர்தேமே என்ற செய்தியிலிருந்து நாம் பார்க்கோம். ஜூம் பண்ணு, அதுதானா அது பிடிஎஃப் எடுத்துருக்கணும். ஆகாதோ? சரி, உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்வதை குறித்து ஏதோ ஒன்று உள்ளது என்று உங்களுக்கு தெரியும்.
அநேக ஜனங்கள் தாங்கள் சபைக்கு வருவது மட்டும் ஒரு காலம் ஜெபிப்பதில்லை. ஜெபம் பண்ணுவதற்கான ஒரே இடம் சபை மட்டும்தான் என்று அநேக ஜனங்கள் நினைக்கின்றனர். விசுவாசிகள் அதிகமாக எங்கே ஜெபிக்கிறாங்களாம்? சபையில் மட்டும்தான். சபைக்கு வந்தால் மட்டும்தான் ஜெபம் இருக்கும். வீட்டுக்கு போனால் ஜெபம் இருக்காது. ஆமென். அதிகாலை ஜெபம் இருக்காது, இரவு ஜெபம் இருக்காது. ஒரு தேவ மனிதன் அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஜெபித்தான். யாரு? 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனால தான் அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்க முடிந்தது. அதனால தீர்க்கதரிசி சொல்ற அந்த அனுபவத்தை பாருங்க. சபையில் வந்தால் மட்டும்தான் ஜெபம் இருக்கும். அநேகருக்கு பாட்டு பாடினோன்னா ஊன்னு கை தட்டுவாங்க, உற்சாகமாக துள்ளுவாங்க, உருளுவாங்க, எல்லாம் இருக்கும். வீட்டுக்கு போனால் என்ன இருக்காது? ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் அது. ஜெபம் பண்ணுவதற்கான ஒரே இடம் சபை மட்டும்தான் என்று அநேக ஜனங்கள் நினைக்கின்றனர். ஆனால் புருஷர்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதாகமம் கூறுகிறது. புருஷர்கள் என்ன செய்யணுங்க? தங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் நாம் நம்மையே தனிமைப்படுத்திக் கொள்ளும் போது, நாம் சபையில் ஜெபித்திருந்தால் நாம் எப்படி ஜெபித்திருப்போமோ அதை காட்டிலும் வழக்கமாக வித்தியாசமாக ஜெபிப்போம். என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? புரியுதா? என்ன ஜெபத்தை நான் சொன்னேன்? தனி ஜெபம். தனி ஜெபம் இல்லை அப்படின்னா நீங்க தோல்வி அடைந்து விடுவீர்கள். சபையில் ஜெபிக்கிற நேரம் குறைவு. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாம் ஜெபிப்பதற்கு நம்முடைய வீடுகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அதிகமாக நாம் வார்த்தை குறித்து தியானிக்க வேண்டும். அதுதான் சிறந்ததாக இருக்குன்னு சொல்கிறேன். அதனால் ஜெப வேளை, பாடல் வேளையெல்லாம் நாம் சுருக்கி கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வீடுகளில் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உபவாச ஜெபம் என்றால் அன்றைக்கு நாம் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். மற்ற ஆராதனை வேளையிலே சுருக்கமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அல்லேலூயா. ஆகையால் நாம் நம்மையே தனிமைப்படுத்திக் கொள்ளும் போது, நாம் சபையில் ஜெபித்திருந்தால் நாம் எப்படி ஜெபித்திருப்போமோ அதை காட்டிலும் வழக்கமாக வித்தியாசமாக நாம் ஜெபிப்போம். தனி ஜெபம் எப்படி இருக்கும்? ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா தேவனோடு நீங்கள் தனித்திருக்கிறீர்கள். இயேசு சாயங்காலம் ஆன பொழுது தனித்திருந்து ஜெபம் செய்தார். ஆமென். தனிமையின் ஜெபம் நமக்கு முக்கியமானது. நாம் எல்லாம் சபையில் சேர்ந்து ஜெபிக்கிறோம் அல்லது ஒரு குழுவாக ஜெபிக்கிறோம். ஆமென். நல்லது. நாம் கூடி ஜெபிக்கிறது மிக ஆசீர்வாதம். ஏனென்றால் பேதுரு சிறைச்சாலையில் இருந்த பொழுது சபையார் எல்லாரும் ஒரு வீட்டில் என்ன செய்தாங்க? கூடி ஜெபித்தார்கள். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து கொண்டு வந்து சேர்த்தார். நாம் கூடி ஜெபிக்க வேண்டும், குழுவாக ஜெபிக்க வேண்டும். ஆனால் அதைவிட சிறந்தது தனி ஜெபம் என்று தீர்க்கதரிசி சொல்றார். உங்க வீட்டில் நீங்க தனியா இருந்து ஜெபிக்கல அப்படின்னா சொந்த வாழ்க்கையில தோல்வி ஆயிடும். தெரியும், கடந்த 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்று நாம் நடத்தின அந்த ஆராதனையின் போது எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் தொண்டை வலி இருந்தது. அது இந்த பக்கம் இல்லை, இந்த ஒரு சைடில் இருந்தது. வேற எங்கே இல்லை, இந்த பக்கம் இருந்ததுனால எதையுமே விழுங்க முடியல, சாப்பிட முடியல. எப்படி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது என்றுதான் நான் அங்கே வந்தேன். ஆனால் ஆராதனை முடிந்த பிற்பாடு எனக்கு வலி ரொம்ப அதிகமாயிற்று. சகோதரர் விசுவாச பிள்ளைகளோடு சகோதரிகளோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இந்த பக்கமாக வலிக்குது அப்படின்னு நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். ஆகையால் அவர்கள் உடனடியாக என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லோரும் இணைந்து தங்கள் ஆகாரத்தை முடித்துக்கொண்டு சபைக்குள்ளாக வந்து ஒன்று கூடி ஜெபித்தார்கள். யாரெல்லாம் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டீங்க? போன வாரம்
ஆமென், அல்லேலூயா. ஆகையால் சகோதரி மரகத மேரி அவர்கள் எல்லாரும் உற்சாகப்படுத்தி ஆராதனை விட்ட உடனே புறப்பட்டு போகிறதல்ல, சற்று நேரம் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். நான் நினைத்தேன் புது வருட ஆராதனை இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இந்த ஆராதனையில் பழைய வருட ஆராதனை, புது வருட ஆராதனை, பாடல் எல்லாமே நம்ம நடத்த வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தாவே எனக்கு நல்ல சுகத்தை தந்து இந்த வலியெல்லாம் மாற்றிப்படும் என்று நாங்களும் ஜெபித்தோம். ஆனால் அந்த சபையார் கூடி ஜெபித்தாங்க பாருங்க. ஆராதனை முடிந்த பிற்பாடு நடந்த சம்பவம் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் சோர்வாக சென்று நான் படுத்துக்கொண்டேன். ஆனால் சகோதரிமார்கள் உற்சாகமாக ஜெபித்தார்கள், கூடி ஜெபித்தார்கள். அந்த ஜெபம்தான் எனக்கு சுகத்தை கொடுத்தது. புது வருட ஆராதனையில் கொஞ்சம் கூட வலி இல்லை, முற்றிலும் கர்த்தர் சுகமாக்கிட்டார். 2 ஆராதனைகளை நடத்துவதற்கும் பாடல் ஆராதனை நடத்துவதற்கும் தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. நான் புரிந்து கொண்டேன், ஓ தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் அது. சபையார் கூடி ஜெபித்தார்கள், ஆராதனை முடிந்த பிற்பாடு ஜெபித்தார்கள். ஆமென். அந்த ஜெபம் வல்லமை உள்ளதாக இருந்தது. என ஆதி சபை நாட்களில் இருந்த விசுவாசிகள் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததுன்னு அப்போஸ்தலர்களில் பார்க்கிறோம். ஆமென். அதனால குழுவாக ஜெபிக்கிறோம், சபையாக ஜெபிக்கிறோம், அது சிறந்ததாக இருக்கிறது, வெற்றியை தருகிறது, ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஆனால் அதை விட சிறந்ததான ஒரு ஜெபம் தனி ஜெபம் என்று தீர்க்கதரிசி வலியுறுத்துறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தனி ஜெபம் தேவனோடு அமர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்றார். நாம் தனிமையாக இருந்து ஜெபிக்கும் பொழுது அது வித்தியாசமாக இருக்கிறது. இயேசு அதை குறித்து கூறியிருக்கிறாரே, அந்த அந்தரங்க ஜெபமாக அது இருக்கிறது. நீ ஒரு ரகசிய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டிவிடு, நீ அவ்வாறு செய்து அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற அவர் உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று இயேசு கூறினார். வெளியரங்கமான கிரியைகள் காண வேண்டுமானால் அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நாமும் என்ன செய்யணும்? அறை வீட்டுக்குள் சென்று பூட்டிவிட்டு அங்கிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். தனி ஜெபந்தான் பெரிய வெற்றியை கொண்டு வரும். என்னுடைய அனுபவத்தில், ஊழியத்தின் அனுபவத்தில் தனி ஜெபம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது என்னுடைய ஜெப வாழ்க்கையும் குறைந்து விட்டது. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், உனக்கும் ஜெபம் இல்லை, சபையாருக்கும் தனி ஜெபம் இல்லை, அதனால் ஜெபத்தை குறித்து பேசு என்று சொன்னதுனால தான் உடனடியாக அந்த தலைப்பில் நான் செய்தி எடுக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2025ஆம் ஆண்டு நம்முடைய ஜெப நேரத்தை அதிகமாக்க போகிறோம். அது தனி ஜெபம். ஆமென். அதுதான் இயேசு சொன்னார். அவர் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணது. அப்பொழுது அவர் என்ன செய்வாரா? வெளியரங்கமாக பலன் அளிப்பார். அவ்விதமாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது எல்லா மாய்மாலத்தையும் அதிலிருந்து எடுத்து போடுகிற அந்த ஜெபத்தில் ஏதோ ஒன்று இருப்பதாக தோன்றுகிறது. ஆமென். அப்போது நாம் தனித்திருக்கும்படியாக தேவனோடு உள்ள ஒரு மேலான தொடர்பில் வந்து விடுவது போன்று தோன்றுகிறது. அங்கு நீங்களும் தேவனும் மாத்திரமே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஓ, நாமும் தேவனும் மாத்திரமே அந்த இடத்துல இருக்கிறோம். நீங்கள் உங்கள் மனம் விட்டு தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கலாம், மனம் விட்டு பேசலாம், அவர் உங்களோடு பேசுவார். அந்த தனி ஜெபத்தில் இருக்கும்போது என்ன உண்டாகும் தெரியுமா? நம்முடைய பாவ உணர்வை தேவன் என்ன செய்வார்? அதை உணர்த்துவார். நம்முடைய குறைகளை உணர்த்துவார். நாம் கூடி ஜெபிச்சோம் அப்படின்னா அந்த உணர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. தனி ஜெபத்தில் இருங்க. தனி ஜெபத்தில் இருக்கிற அநேகர் என்ன செய்வாங்கன்னா, கண்ணீர் வடிக்காமல் ஜெபமே பண்ண முடியாது. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது உங்களை அறியாமல் கண்ணீர் வரும். ஆமென்.
அந்த கண்ணீரின் ஜெபம் அதிகமாக வந்து தேவ சமூகத்திலே அந்த பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொள்கிற ஒரு அனுபவம் தான் தனி ஜெபம். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு அது இல்லை. குடும்ப ஜெபம் இருக்கிறது நல்லது, ரொம்ப அருமையான காரியம். குடும்ப ஜெபம் கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் குடும்ப ஜெபம் பண்ணுறோம், சபையில் ஜெபம் பண்ணுறோம், குழுவாக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அதை விட சிறந்தது என்னது பிரியமானவர்களே? தனி ஜெபம். எப்போதாவது இயேசுவோடு தனித்திருக்க வேண்டிய அநேக நேரங்கள் என்னுடைய ஜீவியத்தில் இருந்திருக்கின்றன. பார்த்தீங்களா, தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையில் அவருடைய ஜீவியத்தில் என்ன இருக்குங்க? இயேசுவோடு தனித்திருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் அவர் அதிக நாட்களை கழித்திருக்கிறார். அநேகமாக உங்கள் ஜீவியத்திலும் அவ்வாறு நீங்கள் இருந்திருக்கலாம். அப்போது நான் என்னுடைய காரை எடுத்து சாலையில் ஓட்டிக்கொண்டு அப்படியே கவனமாக பார்த்து கொண்டே வருவேன். நெடுஞ்சாலையில் பரபரப்பு நிறைந்ததாக இல்லாத இடத்திற்கு நான் வந்த பிறகு, அல்லது ஏதோ ஒரு நாட்டுப்புற சாலை விட்டு வெளியில் வந்தடைந்த பிறகு, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அவருடைய இரக்கங்களாலும் நன்மைகளாலும் மிகவுமாய் நிறையப்படும் அளவுக்கு நான் அப்படியே காரை நிறுத்தி கார் சக்கரத்தை ஹோல்டு பண்ணிவிட்டு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு குழந்தையை போல அழுவேன். ஆமென். தனி ஜெபம் என்ன செய்யணும்? ஒரு குழந்தைய போல தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து நீங்க அழுகிற அனுபவம் வேணும். ஆமென். தீர்க்கதரிசியில் ஒரு குழந்தைய போல நான் அழுவேன். அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள். ஒரு ஒதுக்குப்புறமான இடம், ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடம், அல்லது நாம் ஜெபிப்பதற்காக தேர்ந்தெடுத்த ஒரு அறையாக இருக்கலாம். ஆரம்ப நாட்களிலே நான் மும்பையிலிருந்து இங்கே ஊழியத்துக்கு வந்த நாட்களிலே எனக்கு வாகனங்கள் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சைக்கிள் இருந்தது. அதுவும் அந்த காலத்தில் எங்கள் அப்பா 50 ரூபா கொடுத்து வாங்கின சைக்கிள். ஒரு சைக்கிள் விலையே 50 ரூபா தான். பழைய சைக்கிள். மாலை ஆனதும் வீட்டில் காப்பி குடிச்சிட்டு அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு அப்படியே போவேன். ஏன்னா எனக்கு யாரும் தெரியாது, விசுவாசி கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. சைக்கிளை எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கம், இப்போ பைபாஸ் எல்லாம் வந்துடுச்சு, அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிளை ஒரு ஓரமாக விட்டுட்டு அங்கே இருக்கிற உடை மரங்கள் இருக்கும், அந்த மரத்தின் ஊடாக நுழைந்து ஏன் இன்னைக்கு சத்தம் அப்படி இருக்கு? அந்த மரத்தின் ஊடாக, அந்த உடை மரங்களின் ஊடாக நுழைந்து ஒரு ஓரத்தில் போய் உள்ள உட்காருவேன். உட்காந்து ஜபித்து கொண்டே இருப்பேன். ஓ தேவனே, இயேசுவே, இங்கு நீரும் நானும் தானே இருக்கிறோம், இங்கே யாரும் இல்லை, உம்மோடு நானும் இருக்கிறேன், என்னோடு நீர் இருக்கிறேன். மனம் விட்டு தேவ சமூகத்தில் நான் ஜெபிப்பேன். அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னை இறங்கி வரும். அதே போல் நான் வாலிப நாட்களிலே திருமணத்துக்கு முன்பாக சென்னை பட்டணத்தில் இருந்த பொழுது அப்படியாக ஒரு ஆற்றின் பக்கமாக போய்விடுவேன். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்த ஆற்று பகுதியிலே சென்று மணல் பாங்கான இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன். சுமார் 5 மணி அளவிலே நான் செல்வேன். வெயில் எல்லாம் சற்று குறைந்த பிற்பாடு முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அபிஷேகத்தில் நிரம்பி கண்களை மூடி தேவனோடு அவருடைய பிரசன்னத்தினால் ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஜெபத்தை நிறுத்தவே முடியாது. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? ஜெபத்தை நிறுத்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு தனி ஜெபத்தில் அனுபவம் இருக்கிறதா? யாருக்கெல்லாம் இருக்கிறது? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். எங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க, தோசை ஆறி போகாம இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் கேட்கிறேன், ஆமேன். தோசை வந்தாச்சுன்னா போயிரு, ஆமேன். அதுவும் இல்லை, ஜெபத்தில் தனித்திருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அனுபவமே தனி. அப்படிப்பட்ட அனுபவத்தில் நான் முழங்கால் படியிட்டு அந்த ஆற்று மணலில் ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தது. முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே இருப்பேன். நேரம் போகிறதே தெரியாது. ஜெபத்தை நிறுத்தவே முடியாது. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை சுதந்திரிக்க முடியும். ஜெபத்தின் மேன்மையை புரிந்து கொள்ளுங்க. என் வாழ்க்கையில் அது குறைஞ்சி போச்சு பிரியமானவர்களே. அதனால தான் கர்த்தர் அதை நினைவுபடுத்துகிறார். மகனே, உன் ஜெப வாழ்க்கை உனக்கு காணாது. அல்லேலூயா. நம் சபைக்கு அது தேவை என்பது. அப்படி நான் மணிக்கணக்காக ஜெபித்து கொண்டே இருப்பேன். திடீரென்று ஜெபத்தெல்லாம் முடித்து விட்டு, முடிக்கவே முடியாது ஜெபம்.
அரை மணி நேரம் ஜெபிக்கலான்னு முழங்க போடுங்க, 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும், தெரியாது. அதுதான் தனி ஜெபத்தின் ஒரு மகிமை. சபையில் கூடி ஜெபிக்கிறீங்க, நல்லது. ஆளுக்கு ஒரு பக்கம் 5-5 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஆனால் தனி ஜெபத்தில் நீங்கள் பாருங்கள், தேவனோடு இருக்குங்க, நேரம் போனதே தெரியாது. திடீரென்று நான் ஜெபத்தை முடித்துவிட்டு கண் விழித்து பார்ப்பேன், எல்லா பக்கமும் இருட்டி இருக்கும், ஒரு காடு, நிசப்தமான நிலை. அந்த பூச்சிகளும் வண்டுகளும் பறக்கிற சத்தம் தான் ஒரு விதமான ரீங்காரம் கேட்கும். ஜெபத்தை முடித்து கண்ணை திறந்து பார்த்தா இருட்டு, முழுமையான இருட்டு. இந்த இருட்டுக்குள்ளே போய் நம்ம ஜெபிக்க மாட்டோம். ஆனால் அந்த இருட்டை நீக்கக்கூடிய வெளிச்சமாக இயேசு அங்கே இருந்தார். அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அனுபவம் என்னுடைய வாலிப நாட்களில் இருந்தது, ஊழியத்திலையும் இருந்தது. ஊழியத்தின் பாதையிலையும் அப்படிப்பட்ட தனி ஜெபம் இருந்தது. ஆரம்பத்தில் 92ஆம் ஆண்டு ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட சமயத்திலும் அந்த முள்ளு காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஆமென். ஏன்னா தேவனோடு தனித்து இருக்கணும். இந்த ஆண்டில் நீங்கள் தேவனோடு தனித்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். குழுவாக ஜெபிக்கிறது அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது தான். ஆனால் தனி ஜெபத்தினுடைய மேன்மையே சிறப்பாக இருக்கும். பாருங்கள், தீர்க்கதரிசி தன் காரை எடுத்துக்கொண்டு சென்று ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நிறுத்திவிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். ஒரு குழந்தை போல அழுது ஜெபிப்பாராம். பாருங்கள், தனி ஜெபத்தில் உங்களுக்கு கண்ணீர் வரல அப்படின்னா உங்கள் ஜெபம் சரியில்லை. ஏன்னா தேவ பிரசன்னம் இறங்கி வருவாங்க, உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். அவர் குழந்தைய போல அழுவாராம். அதுதான் தனிமையாக இருப்பது. அநேக நேரங்களில் நான் மலைகளின் மேலே ஏறி செல்கிறேன், அங்கே என்னோடு கூட இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் நான் வேட்டைக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். நானோ அங்கே மேலே சென்று ஒரு பாறையின் மேல் அமர்ந்து என்னுடைய முழு உள்ளார்ந்த ஜீவனும் உங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஏதோ ஒன்றினால் நிறையப்படுவது போல மட்டுமாக நான் மேலே ஆகத்தை பார்த்து கொண்டிருப்பேன். அப்போது உலகத்தில் உள்ள எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாக தோன்றும். ஓ, தேவனோடு தனித்திருக்கும் அந்த விலையேறப்பட்ட மணி நேரங்கள். நாம் இந்த உலகத்தில் கழிக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் தேவனோடு தனித்திருக்கிற அந்த நேரம் தான் எப்படிப்பட்ட நேரமா? விலையேறப்பட்ட மணி நேரம். அந்த அனுபவத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம. அல்லேலூயா. மிகவும் மகத்தான வெளிப்பாடும் உள்ளுக்கமும் வரும் நேரம் அங்கே இருக்கும்போது தான், அது நாம் தேவனோடு தனிமையாக இருக்கும்போது தான். இயேசு தேவனோடு தனிமையாக இருந்தார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் அவர் அங்கு சென்று ஜெபித்தார். மாலை சூரியன் மறையும் நேரத்திலே அவர் மலை அடிவாரத்துக்கு சென்று ஜெபித்து கொண்டிருந்தார். வேதாகமத்தில் அதை நாம் குறித்து பார்ப்போம். இயேசுவின் ஜெபம் எப்படி இருந்தது, எப்படி அவர் மரணத்தை ஜெயித்தார், அதையெல்லாம் நாம் காண்பதற்கு ஜெபம் என்பது. நாம் அதன் பேரில் இன்னும் அதிக நேரம் எடுத்துக்கொண்டிருக்கலாம். அப்போது நாம் கிறிஸ்துவுக்குள் சிறந்த ஒரு ஜீவியத்தையும், பார்த்தீங்களா, நம்ம ஜீவியத்தை மாற்றுகிறது தனி ஜெபம். நீங்கள் 10 வருஷம் ஆராதனைக்கு வந்தாலும் நம்ம ஜீவியம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்றால் சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். நான் இத்தனை வருடம் ஆராதனைக்கு வருகிறேன் என்பது முக்கியமல்ல பிரியமானவர்களே. தேவனோடு எவ்வளவு நேரம் நீங்கள் தனிமையில் செலவழிக்கிறீர்கள். ஆமென். தேவனோடு தனிமையில் ஜெபிக்கிற செலவழிக்கிற அந்த அனுபவம் தான். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கன் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். இப்போ பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஆராதனைக்கு வரக்கூடிய ஒரு நபர் எவ்வளவுதான் ஆராதனைக்கு வந்தாலும் என்னவா இருக்கிறாரு? துன்மார்க்கனவே இருக்கிறார், மாற மாட்டாங்க. நீ அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள் உணர்த்தப்படலை, நம்முடைய பாவம் உணர்த்தப்படலை, நம்முடைய குறைகள் எதுவுமே உணர்த்தப்படாத இருக்க காரணம் என்ன தெரியுமா? தனி ஜெபம் இல்லாதது தான் அதற்கு காரணம். தனி ஜெபம் இருக்குமானால் அது நம்மை மாற்றுகிறது. ஆமென். பாருங்கள்,
கிறிஸ்துவுக்குள் சிறந்த ஒரு ஜீவியத்தையும் இன்னும் அதிக வெற்றி சிறந்த ஜீவியத்தையும் ஜீவித்திருப்போம் என்பதில் நான் நிச்சயமுடையவனாக இருக்கிறேன். நம்முடைய ஜீவியம் முழுவதுமாக மாறும். நீங்கள் தனித்திருக்கும் போது ஒரு வித்தியாசமான ஜெபத்தை ஏறெடுப்பீர்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்ற செய்தியிலிருந்து கர்த்தரோடு தனித்திருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படியே தனிமையாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறப்போகுது. ஆமென். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறப்போகுது. அப்படியே நீங்கள் தனிமையாயிருங்கள். சில சமயங்களில் நான் கிறிஸ்துவோடு கூட முழுவதும் தனித்திருக்க விரும்புகிறேன். என் ஆண்டவரே என்னும் ஒரு சிறு பாடலை நாங்கள் பாடுவது வழக்கம். நீங்கள் எப்பொழுதாவது அதை கேட்டிருக்கிறீர்களா? முழுவதும் தனியாக இருந்தே நான் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் கூற முடியும். நம்முடைய அந்தரங்க குறைகள் இருக்கிறது. எல்லாரும் கூட்டு ஜெபத்தில் குழு ஜெபத்தில் சொல்ல முடியாது. தனி ஜெபத்தில் தான், தேவனே இந்த காரியத்தில் நான் வீக்காக இருக்கிறேன், எனக்கு அடிக்கடி கோபம் மூக்கில் தான் வருது ஆண்டவரே, எனக்கு என்ன செய்வதுன்னே புரியல. ஆமென். அந்த தனி ஜெபத்தில் தான் நீங்கள் அவரோடு பேச முடியும். புரிகிறதா? நம்ம ஜீவியத்தை மாற்றுகிறது தனி ஜெபம். அந்த விதமாகத்தான் அவர் உங்களிடம் வர விரும்புகிறார். தேவன் நம்மோடு தனிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். புரிகிறதா? தனிமையிலே இயேசுவை சந்திக்க வேண்டும். அந்த சமாரிய ஸ்திரீ போஜன பதார்த்தங்களை பெறுவதற்காக அப்போஸ்தலர்கள் ஊருக்குள் சென்ற சமயத்திலே கிணற்றண்டையில் இயேசு இருந்தார். அந்த சமாரிய ஸ்திரியோ இயேசுவை பார்த்து தண்ணீர் முள்ள வந்த பொழுது அங்கே அவள் தனித்திருந்தாள். இயேசுவும் சமாரிய பெண்ணும், 2 பேரை தவிர வேறு யாரும் அங்கே இல்லை. அங்கே என்ன நடந்தது பாருங்கள். தேவனுடைய பிரசன்னம் அங்கு வருகிறது. அல்லேலூயா. உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லை. சரி, நீ சொன்னது சரிதான். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை. உள்ளதை உள்ளபடி சொன்னார். அடுத்த நிமிஷம் சொன்னா, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், மேசியா வருவார், இன்னும் அதிகமான காரியங்களை வெளிப்படுத்துவார், உன்னோடு பேசுகிற நானே அவர். தனி ஜெபம். இதுதான் என்னதுங்க? தனிமை. 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 இயேசுவோடு தனித்திருங்கள். குடும்ப ஜெபம் செய்யப்பட வேண்டும். சபையில் குழுக்களாக சபையார் ஜெபிக்க வேண்டும். அதை விட சிறந்த ஒரு ஜெபம் தனி ஜெபம். அதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். புரிகிறதா? சிலங்க வீட்டுக்கு போனால் கிடையாது. தீர்க்கதரிசி சொல்றாரு, சபைக்கு வந்தால் தான் அநேகருக்கு ஜெபம், வீட்டுக்கு போனால் என்ன கிடையாது, ஜெபம் கிடையாது. அல்லது குடும்ப ஜெபம் இருக்கும். குடும்ப ஜெபம் கண்டிப்பாக வேண்டும். ஆனால் சபையில் ஜெபம், குடும்பத்தில் ஜெபம், வீட்டு குடும்ப ஜெபம். ஆனால் தனி ஜெபம் இருக்கா? யோசித்து பாருங்க. இன்றைக்கி யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது தனி ஜெபம் இருக்கா? 1-2 பேருக்கு தான் அங்கே இருக்கு. தனிமையாக தேவனோடு இருந்து அந்த பிரசன்னத்துக்குள்ளே வாங்க. சமாரிய ஸ்திரீ ஒரு மோசமான பாவியாக இருந்தா, இயேசுவோடு தனித்திருந்தாள். ஆமென். அவள் பாவம் அவளுக்கு உணர்த்தப்பட்டது. இயேசு தான் யார் என்பதை காண்பித்தார். இவ்வளவு அருமையான தருணமாக இருந்தது தெரியுமா? அவர் சந்தோஷப்பட்டாள். அவருடைய பாவம் நீங்கிட்டு. அல்லேலூயா. ஆமென். அவ ஓடோடி சென்றால் குடத்தை கூட அங்க போட்டு போயிட்டான். குடத்தை விட மேலானது ரட்சிப்பின் சந்தோஷம். டிஜிஎஸ் தினகரன் ஐயா அருமையான ஒரு பாடல் பாடுவார், நினைக்கு வருகிறது. நீங்கிட்டு 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 என் பாவ பாரமெல்லாம் நீங்கிட்டு. அல்லேலூயா. அந்த பாவ பாரம் நீங்கும் போது அவளுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம். நான் கொண்டு வந்த குடத்தை கூட போட்டுட்டு ஊருக்குள்ளே போகிறான். ஓ, வேசியா வந்திருக்கிறார், நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். அடுத்து அவர் ரட்சிக்கப்பட்ட அடுத்தது ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ள வந்துருச்சு. அவள் பாவம் நீக்கப்பட்டதாக ஒரு இலகுவாய் உணர்ந்தாள். அடுத்து ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்ட கொண்டு வர்றா.
சபையில் ஆத்மாவை கொண்டு வர்றது பெரிய கஷ்டம். ஒரு ஆத்மா கொண்டு வரலாம், ஆனால் ஒரு ஆத்மா கெடுக்கணும்னா ஈஸியாக கெடுத்துடலாம். பாஸ்டர் உங்களை பற்றி இப்படிலாம் சொன்னார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாஸ்டர் உங்களை பற்றி இப்படி சொன்னார, எனக்கு கேட்கும்போதே மனசு கஷ்டமாக இருக்கும். உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனாலும் சொல்கிறேன். சொல்லக்கூடாதுன்னு இருந்தவர் யார் சொன்னார்? சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நானும் உங்களை போல் விசுவாசியாக இருந்து வந்தவன் தானே, எனக்கு தெரியாதா? சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன் பார்த்துடுங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆவலாயிரும். சரி என்னன்னு சொல்லுங்களேன். இல்லை அதெல்லாம் சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. ஆமென். சொல்ல ஆரம்பிச்சேன்னா முகம் பார்த்தா இஞ்சி தின குரங்கு மாதிரி மாறிடும், அப்படியே கருத்து போகும். நல்ல பிரசன்னத்தோடு இருக்கிறவங்கள்டே போவோம். அப்படின்னா ஒரு ஆத்மாவை நீங்கள் என்ன செய்யலாம்? கெடுத்துடலாம். ஆனால் ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவண்டை வழிநடத்துறது பெரிய கஷ்டம். புரியுதா? ஈஸியாக கெடுத்துடலாம். ஒரு ஆத்மாவை சபைக்கு வராமல் பண்ணிடலாம், தேவ சமூகத்துக்கு வராமல் செய்து விடலாம். ஆனால் ஒரு ஆத்மாவை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவது தான் பெரிய காரியம். அதனால தான் பைபிளில் இயேசு சொன்னார், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. பரலோகத்தையே சந்தோஷமயமாக்கக்கூடியது ஒரு மனிதன் மனம் திரும்பினால். ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்திலேயே சந்தோஷம் உண்டாக்குதான். அது ரொம்ப கஷ்டமான காரியம் பிரியமானவர்களே. பாருங்கள், தனித்து இருக்கும் பொழுது அங்கே ஏதோ ஒன்று நடக்கிறது. நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர்கள் கூட இருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த சமாரிய ஸ்திரீ ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கு இயேசுவும் சமாரிய ஸ்திரீயும் மட்டும் இருந்தார்கள், தனியாக இருந்தார்கள். அல்லேலூயா. அதனால தனி ஜெபத்தின் மேன்மையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் அவர் உங்களிடம் வர விரும்புகிறார். இயேசுவும் அதைத்தான் விரும்புகிறார். நீங்கள் தனியே வந்து முழங்கால் போடணும் என்ற உடனே அவர் தனியே வந்துடுவார். அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் அவரிடத்தில் தனியாக வர விரும்புகிறார். உங்கள் ஜெபங்கள் நீங்கள் தனியாக இருக்கும்போது உள்ளதை போன்று ஏறக்குறைய அதே அளவு தாக்கத்தை உடையதாக இல்லை. ஒரு கால் வரலாம், உங்களுக்கு தெரியும். உதாரணமாக, நீங்கள் வெளியே சபையிலோ அல்லது பீடத்தை சுற்றிலும் இருப்பது போன்று பகிரங்கமாக ஜெபிக்கும் போது ஆமென், அதே அளவு தாக்கத்தை உடையதாக அது இல்லை. தனியாக வாருங்கள். அப்பொழுது நீங்கள் பொது ஜனங்களிடத்தில் இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கிறதை காட்டிலும் நீங்கள் தனித்து இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஜெபத்தை ஏறெடுப்பீர்கள். புரிகிறதா? நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை விட, குடும்ப ஜெபத்தை பண்ணுவதை விட மேலானாக இருக்கிறது தான் தனி ஜெபம். அல்லேலூயா. அது நீங்கள் தனித்து இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஜெபத்தை ஏறெடுக்கிறீர்கள். ஜெபமே மாறிவிடுகிறது. நீங்கள் எல்லோரும் நழுவி தனிமையாக வந்து விடுங்கள். வெளியே போய் மிக ரகசியமாக சந்திக்க ஒரு ஸ்தலத்தை கொண்டிருங்கள். அங்கே நீங்களும் கர்த்தரும் ஒரு நாளில் அநேக தடவைகள் சந்தித்து ஜெபியுங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சந்திக்கணுமா? அநேக முறை. நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் தனியாக போயிடணும் ஆண்டவர்கிட்ட. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனியாக போய் ஆண்டவரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவோமே. எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை? முற்றிலும் இயேசுவை போல மாறிவிடும். அல்லேலூயா. கவனிங்கள், நீங்கள் போய் ஜெபிக்கும் ஒரு ரகசிய இடம் உங்களுக்கு உண்டா? நாம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ரகசிய இடம் இருக்க வேண்டும். யாருடைய தொந்தரவு, பிள்ளைகள் தொந்தரவு கூடாது, பெற்றோர்கள் தொந்தரவு கூடாது, யாருடைய தொந்தரவு இல்லாமல் தனிமையாக தேவனோடு இருக்கக்கூடிய இடத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. எங்கள் வீட்டில் அப்படி ஒரு ரூம் இல்லையா? போங்க, உடம்புட்டுக்குள்ளே போங்க. நான் அங்கே தானே போனேன். ஆமாம், நான் எங்கே போனேன்? உடம்புட்டுக்குள்ளே தான் போய் இருந்து ஜெபம் பண்ணேன். ஏன்னா சர்ச்சு கட்டல, வீட்டில் தான் ஜெபம் நடந்தது. அதனால் ஒரு மனதோடு நாங்கள் இருக்க முடியாது. பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இந்த பக்கம் அந்த பைபாஸ் இருக்குது பாருங்க, அந்த பக்கம் தான் பயங்கர அடர்த்தியான உடைகள் இருக்கும், உடமரங்கள். அங்கே தான் உள்ள நுழைஞ்சு உள்ளே போயிருந்தால் யாருமே என்னை கண்டுபிடிக்க முடியாது. அங்கேருந்து தேவனோடு ஜெபித்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஊழியத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பியிருக்குன்னா தேவனோடு தனிமையில் இருந்த அந்த அனுபவம் தான். ஆமென். அல்லேலூயா. மோசேயை குறித்த போதனை செய்தியே 128வது பத்தி. நீங்கள் ஜெபிக்கிறீர்களா?
எத்தனை சிறு பையன்களும் சிறுமிகளும் ஜெபிக்கிறீர்கள்? பாருங்க, அவர் யாரை கேட்கிறாரு? சகோதரிகளே, சகோதரர்களே, சகோதரர்களே நீங்கள் ஜெபிக்கிறார் கேட்கல. சிறு பையன்களும் ஆமென் சிறுமிகளும் ஜெபிக்கிறீர்கள். ஒரு கரங்களை பார்ப்போம். பார்த்தீங்களா, நான் எப்படியோ அப்படித்தாங்க வரும். நானும் கருத்தை தூக்குங்கும் போது அவரும் அதை தாங்க செய்கிறார் சபையில். பெரிய ஆளுக்களை சொல்லுங்க. யாரை சொல்றா? சிறுமிகள், சிறு பையன்கள், நீங்கள் எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை தூக்குங்க. நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான தரங்கள் அங்கே தூக்கப்பட்டிருக்கோம். தீர்க்கதரிசி அப்படியாக அந்த ஜெபத்தில் அந்த ஜனங்களை நடத்தினாராம். தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில் தனி ஜெபத்தில் இருந்தது மட்டும் இல்லைங்க, ஜெபத்தின் மேன்மையை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஜெபத்தின் மூலமாக எதையுமே செய்ய முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தாராம். பாருங்கள், தீர்க்கதரிசி ஒரு முறை அவருடைய சபையில் உள்ள ஒரு விசுவாசி மரண தருவாயில் நோய்பட்டு இருந்தார்கள். விசுவாசிகள் எல்லாம் சென்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். படுக்கையில் இருந்த அந்த சகோதரி சுகத்துக்காக ஜெபிக்க சென்றிருந்தார்கள். சகோதரர் பிரணாம் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. அந்த சகோதரி மரித்து போனாள். சகோதரி என்ன செய்தாள்? மரித்து போனாள். ஆனால் விசுவாசிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த மரித்து போன அந்த சகோதரியினுடைய சடலத்தை சுற்றிலும் நின்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். எங்க செத்து போயாச்சுங்க, அடக்காரானைக்கு வழி பண்ணுங்க. அவர்கள் மீண்டும் ஜெபி. ஏன்னா தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார். ஏன்னா தீர்க்கதரிசி சபையில் அவர் அதை சொல்றார். அவர்கள் சுற்றி நின்று ஜெபித்தார்களாம். மரித்த பிற்பாடு ஜெபித்தார்களாம். திடீரென்று அந்த சகோதரி எழுந்து உட்கார்ந்து ஆரம்பித்தார்கள். உயிர் திரும்ப வந்தது. உண்மை சம்பவம். ஜெபிக்கிற அனுபவமுடைய ஒரு 4 பேரோ 5 பேரும் போதுங்க. சும்மா கூட்டத்தோட கும்மாளம் போட்ட பிரயோஜனம் இல்லை. ஒரு மனம் வேணும். இருதயத்தை ஊட்டி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவர்கள் ஜெபித்த விசுவாசிகள் ஜெபித்த போது அந்த சகோதரியை எழுந்து உட்கார்ந்தாங்க. அதுக்கு தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, ஜெபத்தை குறித்த மேன்மையை குறித்து இந்த சபைக்கு நான் போதித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆமேன். ஜெபத்தில் எவ்வளவு மேன்மை இருக்கிறது என்பதை குறித்து நான் போதிக்கிறேன். அதனால்தான் எங்க சபை மக்களும் அவ்வளமாக ஜெபிக்கிறார்கள் சொல்றார். ஆமேன். அதுதான் இந்த வருடம் நம்ம அப்படி முன்னேறி போனோம். பின்னானவர்கள் எல்லாம் மறந்துருங்க, முன்னானவர்களை நோக்கி ஓடணும். கர்த்தர் இந்த ஆண்டு மகத்தான காரியங்களை செய்யத்தான் போகிறார். இந்த ஆண்டு எனக்கு 3 இடங்களில் இருந்து அழைப்பு வருகிறது. சென்னையிலிருந்து ஒரு பாஸ்டர் என்ன, ஐயா நீங்கள் இந்த ஆண்டாவது வருவீங்களா கேட்குறாரு. நம்ம யூடியூப் மூலமாக செய்தி கேட்குற பெங்களூரில் உள்ள ஒரு சில சகோதரர்கள் என்னோடு பேசினார்கள். ஐயா இந்த ஆண்டு உங்களை நாங்கள் அழைப்போம் ஐயா, நீங்கள் வர வேண்டும், நீங்கள் ஒரு மூத்த ஊழியக்காரர், ஜெபியுங்கள். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் விரும்பி நான் எங்கேயுமே போக விரும்பலை. எனக்கு எங்கே நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், அதுதான் என்னுடைய இது. உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அங்கே இங்கே போய் ஊழியம் செய்து என் பெயரையும் புகழை நான் சம்பாதிக்க விரும்பலை. ஆனால் என்னை மதித்து ஒரு மூத்த ஊழியர்கள் என்ற தன்மையில் என்னை அழைக்கும் பொழுது நிச்சயம் அவர்கள் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டாங்க. சரி, நம்மளோட மூத்த ஊழியக்காரர் அனுபவம் உள்ளவராக இருப்பார், யூடியூப்பில் செய்தியை கேட்டுருக்காங்க. ஒரு சில கேள்வியை கேட்டாங்க. அந்த கேள்விக்கு என்னால் முடிந்த பதிலை கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். ஐயா நாங்கள் உங்களை பெங்களூருக்கு அழைப்போனார். அம்மர் மலேசியாவில் பிரதர் ஆண்ட்ரூ பிரதர், நான் பெரிய பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், அநேகமாக ஜனவரியோ பிப்ரவரியோ மலேசியாவுக்கு உங்களை கண்டிப்பாக அழைக்க போகிறேன். ஐயா எல்லாரும் ஜெபிங்க, எங்கேயும் போகணுங்கிறது எண்ணம் எனக்கு கிடையாது, கர்த்தர் கொண்டு போனால் போகணும். அல்லேலூயா. ஆகையால் 3 இடங்களிலே அழைப்பு வந்திருக்கிறது இந்த ஒரே வாரத்துக்குள்ளாக. ஆகையால் கர்த்தர் இந்த ஆண்டு என்னை எங்கு கொண்டு செல்ல சித்தமாக இருக்கிறீரோ அங்கே அவர் கொண்டு செல்லணும். சபையார் அதற்காக ஜெபியுங்கள். ஆமேன். ஆகையால் அது அருமையானது, இப்பொழுது அது நல்லது. அம்மாவும் அப்பாவும் கூட உங்களை காணாத இடத்தில் நீங்க போய் ஜெபிக்கும் ஒரு ரகசிய இடம் உங்களுக்கு உண்டா? யாருக்கு? பையன் எங்க தானே இருந்தா, இப்போ எங்க போனா? தாயும் தேடியாச்சு, தகப்பனும் கிடையாச்சு, காணும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்?
ஒருவரும் காணாத ஒரு ரகசிய இடத்துல போய் தேவனோடு ஜெபித்து கொண்டிருக்கிறான். உங்க வீட்டு பிள்ளைகளை பழக்குங்க. உங்கள் பிள்ளைகளை தனி ஜெபத்தில் பழக்க வேண்டும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அம்மாவும் அப்பாவும் கூட உங்களை காணாத இடத்தில் நீங்கள் போய் ஜெபிக்கும் ஒரு ரகசிய இடம் உங்களுக்கு இருக்கிறதா? சிறுவர் சிறுமிகளை கேட்கிறார். அல்லேலூயா. கண்களை ஏறெடுப்பேன், இந்த செய்தியை நோக்கி என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமேன். அல்லேலூயா. இவர் எப்படிடா கண்டுபிடிக்காது? கழுகு கண்ணா எப்படி கண்டுபிடிக்காரு? வாடா, வரமாட்டான். லைட்டு மாத்து, லைட்டு எரியல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க பிரியமானவர்களே, நீங்கள் அவ்விதமாக ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் அவ்விதம் ஜெபிப்பது இல்லையா? ஒரு சிறிய இடத்தை கொண்டிருந்து ரகசியமாக நலிவு சென்று ஜெபியுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு ரூமே இல்லை. நாங்கள் ரூம் கட்டின பிறகு ஜெபிக்கிறோம். ரூம் எதுக்கு? ஆமென். ரூமில் தான் போய் ஜெபிக்கணும். ஏன்னா அறை வீடுன்னு தானே பைபிளில் சொல்லியிருக்கு. அதில் வேற தத்துவம் பேசுவாங்க. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஜெபித்தான். எங்கிருந்து ஜெபித்தான் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எங்கிருந்து ஜெபித்தான்? காட்டு அத்தி மரத்தில் ஏறி இலைகளுக்குள் ஒளித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தான். யாருங்க? அங்கிருந்து ஜெபித்தான். அங்க என்ன ஜெபித்தான்? இயேசு இந்த வழியாக வரும்பொழுது அவர் என்னை பார்த்து விடக்கூடாது, நான் எப்படியாகிலும் அவரை பார்க்க வேண்டும். அதற்காக அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ண, மரத்தில் ஏறி தூங்கிட்டான்னு நினைக்கிங்களோ? நம்மளை மாதிரியா? அப்படி இல்லை. மரத்தில் இலைகளுக்குள் மறைந்து கொண்டான். அவனுக்கு ஜெபிக்கிறதுக்கு இப்போ அந்த இடம்தான். மேலே ஏறிக்கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தான். இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக அவன் வகை தேடி அங்கே உட்கார்ந்துருக்கிறான். இயேசு எப்படியாவது பார்த்துடணும் என்று சொல்லி. ஆமென். இயேசு அந்த வழியாக வந்தார். வந்தவர் அங்கே நின்றுட்டார். இவன் இலைகளுக்குள்ளாக ஒளித்து கொண்டான். என்ன பாத்திரக்கூடாது. அண்ணாந்து பார்த்தார். சகையவே, கீழே இறங்கி வா. ஓ வீட்டுக்கு தான் இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்கேன். வா, உன் வீட்டில் நான் தங்குறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். நம்ம அனுபவம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அனுபவம் நமக்கு பின்வாங்கி போச்சுங்க. ஏதோ வந்தோம் சபையில், ஏதோ உலக காரியத்தை குறித்து நாம் பேசி தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதை தூக்கி எறிங்க. இந்த ஆண்டு வேண்டாம். நாம் தேவனால பயன்படுத்தக்கூடிய கருவிகளாக இருக்க வேண்டும். போர் அடிக்கிற எந்திரத்தை போல கர்த்தர் நம்மை கூர்மையாக மாற்றுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு சிறிய இடத்தை கொண்டிருந்து ரகசியமாக நழுவி சென்று ஜெபியுங்கள். உங்கள் சிறு ஜெபத்தை செய்யுங்கள். நீங்கள் படுக்கைக்கு போகும் முன்பு ஒவ்வொரு இரவும் அதை ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் காலையில் எழும்போதும் மற்றும் காரியங்களிலும் அதை ஜெபிக்கிறீர்களா? ஓ, அது நல்லது. எத்தனை சிறு பையன்களும் சிறுமிகளும் ஜெபிக்கிறீர்கள்? உங்கள் கரத்தை மேலே உயர்த்துங்கள். கட்டிடம் முழுவதும் நிறைய பேர். அது அருமையாக இல்லையா? தீர்க்கதரிசி சபையில் அவர் கேட்கிறார், யாரு? சிறுமிகளும் சிறு பையன்களும் ஜெபிக்கிறீர்களா? ஒரு கரங்களை உயர்த்துங்கள். சொன்ன உடனே கட்டிடம் முழுவதும் நிறைய பேர், சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாம் அப்படி ஜெபிப்பதாக கரங்களை உயர்த்திருக்கிறார்கள். நமக்கு அது தேவையா பிரியமானவர்களே? நம்முடைய சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகளுக்கு தேவையா இல்லையா? வேணுங்க. நமக்கு ஜெப வாழ்க்கை வேணுங்க. ஜெப வாழ்க்கை இல்லைன்னா நம்ம தோற்று போவோங்க. ஆமென். அது அருமையாக இல்லையா? நல்லது. இப்பொழுது அது நல்லது. அது நீங்கள் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு போதிக்கிற ஒரு உண்மையான தாயையும் தகப்பனையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? சிறு பிள்ளைகள் இப்படி ஒரு ஜெப வாழ்க்கை வாழ்ந்துக்கிறனா அதுக்கு யார் காரணம்? தாயும் தகப்பனும் போதிக்கணும். பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழிகளில் நடத்து.
அப்படிப்பட்ட தாயும் தகப்பனும் உங்கள் பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை இருக்குன்னா உங்கள் தாயும் தகப்பனும் தான் அதுக்கு சிறப்பான ஒரு பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே தேவையில் இருக்கும்போது தான் நீங்கள் அதிக உத்தமமாய் ஜெயிப்பீர்கள். அது அவ்வாறு இல்லையா? அநேகருக்கு ஜெபம் எப்போ வரும்? வியாதி வந்தால் ஜெபம் வரும், துன்பம் வந்தால் ஜெபம் வரும், ஏதாவது பிரச்சனை வந்தனா ஜெபம் வரும், மற்ற நேரம் வரவே வராது. தீர்க்கதரிசியே சொல்கிறார், நம்மளை படம் பிடிச்சி வச்சுருக்கார் பாருங்க அவர். அநேகருக்கு எப்பொழுது ஜெபம் வருதா? ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும். கடன் பிரச்சனை வரணும், அது வரணும், இது வரணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா தான் என்ன நடக்குங்க? நீங்கள் அதிக உத்தமமாக ஜெயிப்பீர்கள். அப்போ தான் உத்தமமான ஜெபம் வரும். அது வரைக்கும் ஜெபமே கிடையாது. அது அவ்வாறு இல்லையா? ஆமீன் தானே? சரி, ஊழியக்காரர் தேவனோடு கூட தனித்திருக்க வேண்டும். அடுத்து ஊழியக்காரருக்கும் அவர் சொல்கிறார், ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யணுங்க? தேவனோடு தனித்திருக்க வேண்டும். ஆமேன். சனிக்கிழமை மாலை இரவு 7 மணிக்கெல்லாம் நான் சர்ச்சு கதவு போட்டிட்டு உள்ளே வந்து உட்காந்துருவேன். 11:30-12 மணி வரை உள்ளே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். உட்காந்து தேவனோடு உறவாடி, செய்தி ஆயத்தம் பண்ணி, பாடல் ஆயத்தம் பண்ணி, ஆராதனைக்கு ஆயத்தம் பண்ணி. ஆமேன். அப்படி இருந்தால் தான் கொஞ்சமாக தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். இன்னும் கூட ஒரு 2 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு வந்தால் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். ஆகையால் ஒரு மறைக்கப்பட்ட ஜீவியம் எப்படியாக ஒரு ஊழியக்காரன் அவன் பிரசங்கம் பண்ணுவதற்கும் கூட முன்பாக, அவன் ஜெபிப்பதற்கு முன்பாக எப்போதுமே அவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியது உள்ளது. பார்த்தீங்களா? பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்பாக, பிரசங்க பீடத்துக்கு வருவதற்கு முன்பாக அவன் தேவனோடு தன்னை தனிமைப்படுத்தி அந்த பிரசன்னத்தோடு வரணும். விசுவாசிகள் அதிகாலையில் எழுந்து தேவனோடு தனிமையாக ஜெபித்து அந்த பிரசன்னத்தோடு சபைக்கு வரணும். அப்படி வரும்போது தீர்க்க சொல்கிறார், நாம் சபையோரே நாம் புற்றுநோய்க்கு சவால் விட முடியுங்கிறார். எந்த சாத்தானுக்கும் சவால் விட முடியுங்கிறார். அதிகாலையில் எழுந்து ஜெபித்து நாம் வர வேண்டும், அந்த பிரசன்னத்தோடு வரணும். அல்லேலூயா. கத்தோலிக்கர்கள்ட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. என்ன தெரியுமா அந்த குணம்? ஆமென். வீட்டை விட்டு வெளியே சர்ச்சுக்கு புறப்பட்டாங்கன்னா அப்படியே அந்த முந்தானை, சேலை முந்தானையை தேக்கி அப்படியே போட்டு மூடிக்கிடுவாங்க. ஆமென். கடைக்கு போனாலும் ஷாப்பிங்கு போனாலும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போகணும்னா ஒரு ஒழுக்கம். நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சோண்டு ஒரு 4 வரக்கடை அப்படி வச்சுக்கிட்டு அவர் பின்னை குத்திக்கிட்டு உலகத்தார் போல டிங் டிங்னு வரும். சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு ஒழுக்கம். சகோதரி மேரி சகோதரி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க தெரியும். வீட்டை விட்டு வெளியே சர்ச்சுக்கு புறப்பட்டாங்கன்னா அப்படியே அந்த சேலை முந்தானே எடுத்து என்ன செய்வாங்க? அப்படியே மூடிடுவாங்க. அவங்க தெருவில் போகும்போதே சொல்லிடலாம் இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு சொல்லிடலாம். தெரியுமா? அது ஒரு அடையாளம். சரி, அங்கே போய் மாசு முடிஞ்சது, ஏதோ ஒரு சிறு ரொட்டு துண்டி கிடைக்கும், இயேசு நல்லவர், அவ்வளோதான். சிறு ரொட்டி துண்டு கிடைக்கும், அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவாங்க? அதே போல் சேலை எடுத்து அப்படியே முந்தானையை எடுத்து மூடி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வீணா வழியில் கூட யார்ட்டையும் பேச மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்ம சர்ச்சுக்கு வந்தால் தான் உலக கதையே பேசுகிறோம். புரியுதா உங்களுக்கு? உலக கதை பேசுறதுக்கு எப்போ நேரம் கிடைக்கி? சர்ச்சுக்கு வந்த பிறகு தான் நேரம் கிடைக்கும் அநேகருக்கு. தீர்க்கதரிசி சொல்கிறார், சபை ஒழுங்கலை. சர்ச்சில் நீங்கள் தேவனை சந்திக்க வர்றீங்க, ஒருவர் சந்திக்க வரல, உங்கள் குடும்ப காரியத்தை பற்றி பேச வரல, தேவனை சந்திக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் வருகிறீர்கள். ஆகையால் ஆராதனை முடிந்த பிற்பாடு ஆராதனை ஸ்தலத்தை விட்டு வெளியேறுங்கள். ஆராதனை ஸ்தலத்துக்குள் நீங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். வெளியே சென்றாலோ உலக காரியத்தை பேசாதீங்க. ஒரு சுகநலத்தை கூட விசாரிக்காதீங்க, வார்த்தை குறித்தே பேசுங்கள். 7 முத்திரையின் வெளிப்பாடு புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சபை ஒழுங்குக்கு அப்பாற்பட்டதாக நம்ம சபை போயிட்டு இருக்கு. அநேக சபைகள் அப்படித்தான் இருக்கு. சபை ஒழுங்கு என்றால் எப்படி இருக்க வேண்டும்? வீண் வார்த்தைகளை கூட பேசக்கூடாதான். ஒருவர் சுகநலம் விசாரிக்க வேண்டும், அவரவர் வீட்டில் போய் பேசுங்க அப்படிங்கிறார் தீர்க்கதரிசி. எடுத்து வாசி பாருங்க. 7 முத்திரைகளின் வெளிப்பாடு புத்தகத்தில் அந்த சர்ச்சையை அவர் பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்றார். ஆமேன். இன்னும் நமக்கு அந்த மாற்றம் வரணும்.
நாம் அது மாறணும். வீண் வார்த்தை பேச. நான் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரு பக்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா, இந்த சேலை எங்கே எடுத்தீங்க, RMKவில் எடுத்தீங்களா, சென்னை சில்கில் எடுத்தீங்களா, சூப்பராக இருக்க ஆண்டவரே, இந்த மகளுக்கு சுகம் கொடு ஆண்டவரே, சுகம் கொடு ஆண்டவரே, இங்கே அங்கே சேலை எங்கே எடுத்தீங்க, ரொம்ப நல்ல. ஆண்டவர் கேட்பார் உடனே ஜெபத்தை. ஒன்று என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக வெளியே போயிடுங்க. புரியுதா இல்லையா? தேவனுக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் இங்கே தான் இருக்கிறார், அவர் இன்னும் போகலை. நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து அங்கே தான் இருக்கிறார். அப்போ நீங்கள் வெளியே போய் பேசுங்க. ஆனாலும் பேசுனா என்ன பேசணுமா? இன்னைக்கு செய்தியில் எந்த வார்த்தை உங்களை தொட்டுது, உங்கள் உள்ளத்தை தொட்ட வார்த்தை இது, ஆமென், அதை குறித்து தான் பேசணுமா? அங்கேயும் உலக காரியத்தை பேசக்கூடாதுன்னு தீர்க்கதரிசி சபை ஒழுங்கில் மிக தெளிவாக சொல்கிறார். நீங்கள் இதையெல்லாம் நான் கடைபிடித்து பார்ப்போம். ஓ, தீர்க்கதரிசி தன்னுடைய சபை குறித்து உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு சபையாக விளங்குகிறதுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சபையாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு தலை சிறந்த சபையாக ஏன் அது மாறக்கூடாது? ஆமென். அதை பற்றி தான் நம்ம கவலைப்படணுங்க. உலக காரியத்தை பற்றி பேசவே கூடாதுங்கிற தீர்க்கதரிசி. அல்லேலூயா. பாருங்கள், எப்படியாக ஒரு ஊழியக்காரன் அவன் பிரசங்கம் பண்ணுவதற்கும் கூட முன்பாக அவன் ஜெபிப்பதற்கு எப்போதுமே அவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியுள்ளது. அவன் எதையும் செய்வதற்கு முன்பாக அவன் அந்த அமைதியான இடத்தில் தேவனோடு கூட தனித்திருக்க வேண்டும், தேவனோடு மறைத்து கொள்ள வேண்டும். எப்படியாக அந்த திரை ஒரு முறம் கீழே விழ, சரி எடுங்க, மற்ற உலகத்தார் உங்களை தொடர்பு கொள்ள முடியாதபடி உங்களை நீங்களே அடைத்து கொண்டு தேவனோடு தன்னந்தனியாக வந்து விடுங்கள். ஆமென். எவன் நடந்துகிட்டு இருக்கு? ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசப்பா, நீங்கள் தான் காரியத்தை செய்யணும், ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், விசுவாசிகள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் ஆண்டவரே. அங்கேருந்து ஃபோன் வருது. ஹலோ, சொல்லுங்கள், என்ன விஷயம்? சரி, நான் சாயங்காலம் வரேண்ணே. சரி, அப்புறம் ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, கிரீசை ஆண்டவரே, கிரீசை ஆண்டவரே, கிரீசை ஆண்டவர். அடுத்த ஃபோன் வந்துடும். ஹலோ, ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் வரும்போது கொஞ்சம் பருப்பு வாங்கிட்டு வந்துருங்க. இல்லை, புருஷனுக்கு. இதெல்லாம் பேச முடிக்காங்க. அப்புறம் சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவர். என்னங்க மாயமாலாம், ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க முடியாதா? சர்ச்சுக்குள்ளே வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு அங்கே போர்டு வச்சுருக்கு. எதுக்கு தெரியுமா? சர்ச்சில் ஒரு ரிங் சத்தம் கூட வரக்கூடாது, ஃபோனை அணைத்து விட்டு தான் உள்ளே வரணும். அதுமாதிரி ஜெபிக்கும் போது உங்கள் ஃபோனை என்ன பண்ணுங்கள், ஒன்று சைலண்டில் போட்டுருங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் போடுங்க. சைலண்டில் போட்டால் கூட அப்பப்போ நான் சோத்திர ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம், ஏதாவது ஃபோன் வந்திருக்கா பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பான். எனக்கு தெரியாதா? நானே திருட்டு போய, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறேன், சைலண்ட்லாம் கிடக்கும். உங்கள் சிந்தை எங்கே போகுது? சப்போஸ் யாராவது ஃபோன் பண்ணியிருக்காங்களா? அல்லேலூயா, ஆமென். அதை தூக்கி அகற்றி வைங்க. ஆமென். தேவனோடு தரித்திருக்க, உங்களை அடைத்து கொண்டு உங்களை நீங்களே என்ன செய்யணுங்க? அடைத்து கொள்ள வேண்டும். எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. அந்த அளவுக்கு தேவனோடு நீங்கள் தனித்து இருந்து ஜெபித்து பாருங்க, இயேசு இறங்கி வருவார், அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். அல்லேலூயா. நான் என்ன முடிக்கல, நம்பி கொஞ்சம் வேகமாக இருக்கான். தேவனோடு தன்னந்தனியாக வந்து விடுங்கள். அல்லேலூயா. சரி, ஐக்கியம் என்ற செய்தியிலே அவர் சொல்றார், நீ ஒரு கிறிஸ்தவனாக ஆகும்போது நீ தேவனுடைய பிரசன்னத்தில் வர எவ்வளவாக இயங்குவாய். ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பணும். ஆமென். நீங்கள் தேவனோடு சற்று நேரம் தனிமையாக வர முடிந்து அப்படியே கரையுடன் இணைக்கும் ஒவ்வொரு கயிற்றையும் கட்டவிழ்த்து விட்டு ரகசிய அறைக்குள் வந்து கதவை பூட்டி உங்கள் கைகளை உயர்த்தி அப்படியே மனதில் இருப்பவற்றை பகிர்ந்து கொள்ளும் அந்த ஐக்கியத்திற்குள் வரும்போது, பார்த்தீங்களா, உங்கள் அனுபவத்தை பாருங்கள். இன்னையிலிருந்து நம்ம ஜெபம் மாறப்போகுது. கூட்டு ஜெபத்தை விட தனி ஜெபம் அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. அது உங்கள் ஜீவியத்தில் எப்படிப்பட்ட மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு அனுபவத்தை தேவனோடு கொண்டு இருப்பதை தவிர வேறு ஒன்றை எப்பொழுதாவது கொண்டிருக்க ஒரு நபரும் இறங்கி இருக்க மாட்டார்கள். அந்த தனி ஜெபத்தின் அனுபவத்தை பெற்றவங்க தான் தெரியும். சர்ச்சில் வந்து பாட்டு பாடினோன்னா ஓ ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா, அப்போ உருள்றது புரள்றது எல்லாம் கூச்சலிடுறது எல்லாம் இங்கே தான் இருக்கா. வீட்டுக்கு போனா டயர்டாக இருக்கு, தலையெண்ணை தூக்கி போட்டு ஒரே தூக்கம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தூக்கம் தான் சில பேர். வீட்டுக்கு போனால்
இன்னைக்கு நம்ம நிலைமை இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் நம்ம இன்னும் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படல, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படல? காரணம் என்ன? ஜெப வாழ்க்கை இல்லை. ஆமென். கர்த்தர் இதை பேசு என்று சொன்னதுனால தான் இந்த சபைக்கு நான் இதை பேசுகிறேன். ஆமென். அது உங்கள் ஜீவியத்தில் எப்படிப்பட்ட மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிற. ஆமென். பாருங்கள், அங்கே அதை குறித்து ஏதோ ஒன்று உள்ளது, அது அற்புதமாக இருக்கிறது. பாருங்க, தீர்க்கதரிசி தனி ஜெபங்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துறார். பாருங்க, நான் அங்கே உள்ளே அதை பெற்றிருக்கிறேன், உங்களுக்கும் கூட அந்த அனுபவம் உண்டு. பாருங்கள், நான் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், உங்களுக்கும் கூட அந்த அனுபவம் உண்டு. அப்படியே முழங்கால் படியிட்டு உங்களால் இனியும் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அழுது கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் இருந்து, தேவனே என்னால் முடியவில்லை, இனியும் என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தல் அவ்வளவு பிரசன்னம். சாலமோன் கட்டின ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த பொழுது தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆசாரியர்களும் கூட அங்கு நின்று ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு அது அவ்வளவு வல்லமையாக இருந்தது. ஓ, நாம் தான் தேவன் வாசம் பண்ணக்கூடிய கூடாரம். அந்த ஆலயத்தை நிரப்பினது போல, ஓ, நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை தேவன் தம்முடைய வல்லமையால் நிரப்ப வேண்டும், அவருடைய பிரசன்னத்தால் நிரப்ப வேண்டும். ஓ, நம்மால் நின்று கூட ஜெபிக்க முடியாத அளவுக்கு அந்த பிரசன்னமானது நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜனி ஜெபத்தில் நீங்கள் கதறி கொண்டும் அழுது கொண்டும் ஜெபிக்கிறீர்களா? அதுதான் சரியானது. ஆமென். அதுதான் தீர்க்கதரிசி அங்கே அழகா சொல்றாரு. பாருங்கள், அங்கே என்ன சொல்றார், திரும்ப நான் கேட்குறேன். பாருங்கள், அப்படியே முழங்கால் படியிட்டு உங்களால் இனியும் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அழுது கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் இருந்து, தேவனே என்னால் இனியும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம். ஆமென். தேவனுடைய மகிமை அந்த அளவுக்கு நிரப்பப்படும். கவனிங்கள். அப்படியாக ஐக்கியம் என்ற செய்தியில் ஐக்கியம் கொள்ளுதல், அந்த நேரத்திலும் மனதில் இருப்பவற்றை பகிர்ந்து கொள்ளும் அந்த நேரத்திலும் அங்கேதான் தேவன் என்னுடன் பேசுகிறார். பார்த்தீங்களா? தேவன் தீர்க்கதரிசிட்ட அடிக்கடி பேசுகிற இடம் அது குடும்ப ஜெபத்தில் இல்லை, தனி ஜெபம். தனி ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது தேவன் சகோதரன் பிரணாமிடத்தில் அடிக்கடி பேசுகிறார். நாம் தேவன் என்கிட்டலாம் பேச மாட்டேங்கார். நீங்கள் தனி ஜெபத்தில் எத்தனை மணி நேரம் இருக்கிறீங்க? 10 நிமிஷமா, 15 நிமிஷமா, அரை மணி நேரம்? அல்லேலூயா. மணிக்கணக்கில் இருக்கணும், டைமே கிடையாது. அந்த அனுபவத்துக்குள்ளே இன்றைக்கு நம்ம இந்த ஆண்டு கடந்து வரணும் பிரியமானவர்களே. பார்த்தீங்களா? அங்கேதான் தேவன் என்னுடன் பேசுகிறார். அந்த விதமாகத்தான் அதை குறித்து ஆவிக்குள்ளாக நாம் விரும்புகிறோம். முழுவதுமாக ஜெபித்து ஆவிக்குள்ளாகும்படி நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்களால் அதை செய்ய முடிந்த ஒரே வழி அதுதான். நம்முடைய ஜீவியம் மாறணும் அப்படின்னா தனி ஜெபத்தில் இல்லைன்னா மாறவே மாறாது. நீங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா ஏதாவது பிரசங்கத்தை கேட்டு எப்படி சொன்னது எனக்கு மன வருத்தம், இது அப்படி இப்படி என்னத்தையாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டு தான் போகிறோம். ஆனால் தனி ஜெபத்தில் ஜெபிச்சு பாருங்க, அது நம்மை மாற்றும், நம் ஜீவியத்தை மாற்றும், நம்முடைய செயல்பாடுகளை மாற்றும். தனி ஜெபம் இல்லாத பட்சத்தில் அது நம்மை விட்டு போகாது. அல்லேலூயா. நம்ம எத்தனை ஆராதனைக்கு வந்தாலும் சரி, எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் மாறுவது கஷ்டம். ஆனால் தனி ஜெபத்தில் இருந்து பாருங்க தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அது நம்மை மாற்றும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. பாருங்கள், மற்ற உலகத்தார் உங்களை தொடர்பு கொள்ள முடியாதபடி உங்களை நீங்களே அடைத்து கொண்டு தேவனோடு தன்னந்தனியாக வந்து விடுங்கள். பார்த்தீங்களா? யாரும் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளக்கூடாது. சில ஊழியக்காரங்களை நான் பார்த்துருக்கிறேன். நான் உங்களோட நெருங்கி பழகிறேன், அது கூட தவறு. ஏன்னா அது எது அப்படின்னா, சில ஊழியக்காரங்களை போய் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டரை நான் பார்க்கணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் உங்களை உட்கார வச்சுருவாங்க. ஏதாவது ஒரு பத்திரிக்கை கையில் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க, ஏதோ புக்கை கையில் கொடுத்து உட்காந்துருவாங்க. அரை மணி நேரம் ஆகும், 3/4 மணி நேரம் ஆகும். பாஸ்டர் என்ன பண்ணிக்க? பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்.
தன்னுடைய அறை வீட்டில் போய் அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த ஜெபத்தின் குறுக்கே அவருடைய மனைவியும் போக மாட்டாங்க, யாருமே போக மாட்டாங்க, சபை விசுவாசிகளும் போக மாட்டாங்க, மூப்பரும் போக மாட்டாங்க, யாரும் அந்த ஜெபத்தை கலைக்க மாட்டாங்க. அப்படி அனுபவமுள்ள ஊழியக்காரர்களை நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. தனி ஜெபத்தில் இருக்கும்போது யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் தேவை. ஒரு முறை நான் மும்பை பட்டணத்தில் இருக்கும் பொழுது அங்கிருந்து நான் என்னுடைய அம்பாசிடர் காரை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தேன். அப்பொழுது பாம்பே கிறிஸ்டியன் லைப்ரரி அப்படின்னு ஒரு லைப்ரரி வச்சுருந்தேன். நிறைய புஸ்தகங்கள் இருக்கும். அந்த லைப்ரரியில் வந்து யார் யார் என்னென்ன ஆவிக்குரிய புஸ்தகங்கள் வாங்கணுமோ வாங்கிட்டு போகலாம். ஆவிக்குரிய பாடல்கள் கேசட்ஸுகள் இருக்கும். அதனால் அதை ஜீசஸ் ரிடீம்ஸ், இயேசு விடுவிக்கிறார், அதில் இருக்கிற அநேக வெளியீடுகளை அந்த பத்திரிகை அடுத்து கேசட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாமேன்னு சொல்லி சகோதரர் மோகன் லாசர் அவர்களை நான் பார்க்க கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 30-35 ஆண்டாக போகுது வந்தேன். நான் வரக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன ப்ரீஃப் கேஸ் வச்சுருந்தேன். காரை விட்டுட்டு இறங்கி உள்ளே வந்தேன். ஜனங்கள் எல்லாரும் வெளியே வந்தாங்க. ஆராதனை, ஏதோ சிறப்பு உபாச ஆராதனை என்று சொல்லி, அது பொதுமக்களுக்கானது, சபையல்ல, ஆவிக்குரிய சபையல்ல. ஏன்னா நான் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்கிறேன். பூ மனம் குபு குபுன்னு வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு தலையிலையும் குறைஞ்சது 50 ரூபாய்க்காவது பூ வச்சுருப்பாங்க. அவ்வளோ பேர் தலையிலையும் பூ இருக்குது. ஆனால் எங்கே வந்திருக்காங்க? உபாச கூட்டத்துக்கு. பூ கடையே அங்கே தான் இருக்குது. ஆமென். அப்படி வரும்போது எனக்கு ஒரு எண்ணம் உள்ள வந்தது. ஏன்னா நான் ஆவிக்குரியவன், தேவனோடு நான் இணைந்திருந்தேன். எனக்குள்ளே ஒரு மனம் வந்தது. நான் ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிட்டேன். எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. என்ன எண்ணம் தெரியுமா? சினிமா தேட்டரில் சினிமா பார்த்துட்டு போகிற ஆட்கள் இந்த மாதிரி தான் பூ மனத்தோடு போவாங்க. அப்படி ஒரு, நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவர் மகத்தான ஒரு தேவ ஊழியர். ஆனால் அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கை ஜீவியத்தில் எந்த மாற்றமும் இல்லை. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக அவங்க வந்துட்டு போகிறாங்க, பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதம் அல்ல. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. ஒரு சினிமா தேட்டர்லேருந்து சினிமா பார்த்துட்டு ஜனங்கள் எப்படி வெளியே வர்றாங்களோ அதே போன்ற ஒரு எண்ணம் எனக்கு உருவாயிடுச்சு. எல்லாரும் போனோன்னா நான் போய் உட்கார்ந்தேன். உட்காரல, ஒரு இடத்துல ஒரு சகோதரனை சந்தித்தேன். அந்த சகோதரிடத்தில் போய் கேட்டேன், சகோதரே, நான் மும்பையிலேருந்து வந்திருக்கிறேன், சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்களை பார்த்து பேசி செல்ல வேண்டும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க அப்படின்னார். ஒரு இயேசு விடுகிற புத்தகத்தை கொண்டு தந்தார். 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. கடைசியில் அந்த சகோதரர் வந்தார். பாருங்க, கண்ணை திறந்து பார்க்கணும், அப்போதான் உங்களுக்கு புரியும். கண்ணை மூடிட்டு பார்க்கக்கூடாது. கேட்டீங்கன்னா நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தியானம் எல்லாம் இப்போ பண்ணாண்டா, வீட்டில் போய் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போய் பார்த்தேன், 1 மணி நேரம் ஆச்சு. பிரதர் என்ன அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாரு. கடைசியில் அவர் ஏன்ட்ட வராரு, இன்றைக்கி நீங்கள் அவ்வளோ பார்க்க முடியாது, உண்மையை சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. பிரதர், நான் மும்பையிலேருந்து வந்திருக்கேன் பிரதர். இல்லை, அவர் முக்கிய காரியத்தில் இருக்கிறார், அவரை நீங்கள் பார்க்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். சோர்வோடு வெளியே வந்தேன். வெளியே வரும்போது என்ன நினச்சேன் தெரியுமா? ஆண்டவரே, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீரே. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் முழங்கால் படி ஜெபிச்சா உடனே என்ன மகனேன்னு நீர் வந்துடுவீர்களா ஆண்டவரே? உம்மை பார்த்துடலாம், ஆனால் ஊழியக்காரனை பார்க்க முடியாது. ஊழியக்காரனா குறை சொல்லலை, அங்கே பணியாற்றுகிறவர்கள். மும்பையிலேருந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு எப்படியாவது ஒரு இடத்த கொடுக்கணும் இல்லையா? பார்க்காம திருப்பி வந்தேன். 35 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். பார்க்கவே முடியல, என்ன பார்க்க விடலை. இப்பவும் அப்படி தானா? எப்பவும் அப்படி தான், அன்றும் இன்றும் என்றும். அல்லேலூயா. ஆனால் அப்போ நான் என் மனசில் நினச்சதுன்னா, என் அப்பன் இயேசு முழங்கால் போட்டு ஜெபிச்சா வந்து நிற்பார். ஆமென். ஆனால் இங்கே ஒரு ஊழியக்காரனை பார்க்க முடியல. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நம்ம சபையில் அப்படி இல்லை. ஏன் ஊழியக்காரர்கள் உள்ள மரியாதையும் மதிப்பும் போய்விட்டதுன்னா
உங்களோட நான் நெருங்கி பழகிறதுனால அது காரியமாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது. நானும் ஒழிச்சுக்கிடணும் இல்லையா? பாஸ்டரை பார்க்கணும், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் காத்துருங்க. ஆராதனை முடியும்னால தான் என்கிட்ட வந்து பிரச்சனை வந்துட்டு. ஆராதனை முடிஞ்சு பாஸ்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஒரு தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்து. அல்லேலூயா. அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்தேன். அதனால தான் பாஸ்டர் தனியாக பேசுகிறேன்னா மற்ற நாளில் வாங்க, சண்டே வராதிங்க. இப்படி ஒன்றா நம்ம போட்டுக்கிட்டு வரோம். என்ன தெரியுமா? அந்த பயம் இல்லை. அல்லேலூயா. அருமையானவர்களே, அதுதான் முக்கியம். ஆண்டவரை பார்த்துடலாம், சில ஊழியக்காரங்களை பார்க்க முடியாது. ஒரு நாள் நம்முடைய சபையில் ஒரு சகோதரி இருந்தா, எலிசபெத். சகோதரி உடல்நலம் சரியில்லாமல் மரித்து போனாள் திம்மராஜபுரம். அந்த சகோதரி 2 பையங்க, சின்ன பையங்க, சண்டே கிளாஸ் வருவாங்க. அந்த பையங்களை ஆர்ப்பனேஜில் கொண்டு சேர்க்கணுன்ட்டு பெருமாள்புரத்தில் பாஸ்டர் ராஜேந்திர அவர்களை பார்க்க போயிருந்தார். அவர் மகத்தான ஒரு வல்லமையான ஊழியக்காரர். போய் ஐயாவை நான் பார்க்கணும் அப்படின்னேன். அப்போ கொஞ்சம் உட்காருங்கன்னாங்க. தண்ணி தந்தாங்க, குடித்தோம். உட்காந்துக்கிட்டே இருந்தேன். 1/2 மணி நேரம் கழிச்சது பாஸ்டர் ஜெபத்தில் இருந்து எழும்பி வர்றாரு. ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, அவர் 1/2 மணி நேரம் அதுக்கப்புறம் வந்தார். ரைஸ்லால் பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் திம்மராஜபுரத்தில் ஊழியம் செய்கிறேன். திம்மராஜபுரத்தில் ஊழியம் செய்கிறீங்களா? ஒரு காலத்தில் நாங்கள் தெருவாக சுவிசேஷம் அறிவிச்சிருக்கோம் இந்த திம்மராஜபுரத்தில். இங்கே ஒரு சபையே இல்லையே, ஒரு சபை எழும்ப வேண்டும் என்று நாங்கள் எத்தனை காலம் பாரத்தோடு ஜெபித்தோம் அல்லவா? கர்த்தர் உங்களை எழுப்பியிருக்கிறா, ரொம்ப சந்தோஷம் பிரதர் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? எனக்கு தெரியாது அவர் ஜெபித்தது, ஆனால் கர்த்தரை நாங்கள் கொண்டு போனார். இந்த 2 பிள்ளைகளையும் ஆர்ப்பனேஜில் சேர்க்கறதுக்காக அவரை சந்திக்க போனேன். ரொம்ப மகிழ்ச்சி, தொடர்ந்து ஊழியம் செய்யுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்புனார். அல்லேலூயா. ஆனாலும் ஒரு ஊழியக்காரனை பார்த்து பேசணும்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். இருந்தும் பார்க்க முடியாமல் போகும். புரியுதா? இங்கே அப்படி இல்லை. அதனால் உங்களை விட்டு நானும் என்ன கொஞ்சம் என்ன செய்யணும், மறைக்கணும். கொஞ்சம் மறைச்சா தான் காரியம் நடக்கும். யாராவது ஒரு அசிஸ்டண்ட்டை நிறுவி பாஸ்டரை பார்க்கணும், ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க அப்படின்னா சரியாக வரும். ஊழியக்காரனுடைய ஒரு பயம் வரும். சரிதானே இல்லையா? எல்லா ஊழியக்காரங்களும் அப்படி தான். எந்த சபையிலையும் ஒரு ஊழியக்காரனை உடனே பார்க்க முடியாது. ஆமேன். அதான் பிரியம். நாம் அப்படி இல்லை. நாம் எல்லாம் ஒரே குடும்பம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் விசுவாசிகள் நினைக்கணும் இல்லையா? நான் நினைக்கிற அளவுக்கு விசுவாசிகள் நினைக்க வேண்டுமே. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஏன் சொல்கிறேன்னா, தனியாக ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, சிறுவர் சிறுமிகளாக இருந்தாலும் சரி, தனி ஜெபத்துக்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆமேன். தேவனோடு தன்னந்தனியாக வந்து விடுங்கள். நீங்களே உங்களை அடைத்து கொண்டு, நம்ம அடைத்து கொள்ளணும். யாரும் நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி தேவனோடு வந்து இருக்கும்போது தான் தேவன் நம்மோடு பேசுவார். மகனே நீ அதை செய், மகனே இதை செய். நான் முழங்கால் படிட்டு, தேவனே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கிக்க வேண்டாம், தனிமையாக இருந்து ஜெபித்து கொண்டிருப்பேன். கர்த்தர் அப்பொழுதுதான் சொல்வார், ஜெபத்தை குறித்து பேசு, இதை குறித்து பேசு. தேவன் சொல்லுகிறது தான் நான் செய்தி உடனே எடுக்கிறேன். ஆமேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இந்த செய்தி எனக்கு தான், நான் மாற்றப்பட வேண்டும், எனக்கு தனி ஜெபம் வேண்டும், கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார் என்று நீங்களே நினைப்பீர்களானால் நீங்கள் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஏன் அதை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால், பூமியின் மேல் அந்த முதலாவது ஜோடிகளாகிய ஆதாமும் ஏவாளும் வந்தபோது அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். ஆதாமும் ஏவாளும் கூடி ஜெபிச்சாங்களாம். ஒரு பக்கம் ஆதாம் போய் ஜெபம் பண்ணார், ஒரு பக்கம் ஏவாள். பாருங்கள், ஏவாள் தனித்திருக்கையில் சர்ப்பம் அவளிடத்தில் வந்தது. சரிதானா? தனி ஜெபம் பண்ணால் ஆதாம் தனியாக போயிட்டாரு, ஏவாள் தனியாக போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. 2 பேரும் சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க. தேவனும் அங்கே வந்துட்டாரு, தினம் அவர்களோடு பேசுகிறாரு. ஆமேன். ஒவ்வொரு நாளும் தேவன் ஆதாம் ஏவாளோடு பேசுகிறாரு. கணவன் மனைவியும் சேர்ந்து அவர்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க, தனி ஜெபம் பண்ணுறாங்க. ஆதாம் தனியாக போய் ஜெபம் பண்ணுறாரு, ஏவாள் தனியாக போய் ஜெபம் பண்ணுறார். ஆனால் அந்த தனி ஜெபம் பண்ணும்போது சாத்தா அங்கே யார்கிட்ட வரான்? ஏவாள்கிட்ட வரான். ஜெப வேளையில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா உங்களை தேவன் தோட்டத்தில் உள்ள விருட்சத்துங்களையும் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ, ஜபத்தை விட்டுட்டு ஆமாம் நாங்கள் புசிக்கவும் கூடாது, தொடையும் கூடாது, அப்படியாங்க காத சங்கதி அப்படின்னு இந்த அம்மா தலையாட்டி சொல்ல, அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சு.
நம்மை அழைத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வந்தால் கூட நீங்கள் ஜெப அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் இறங்கி வாரும், நீர் அப்பதை செய்யும், அதிசயம் செய்யும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளை வந்து சொல்லுவான், உங்கள் அக்கா வந்திருக்காங்க. அக்காவா? அக்கா வந்துட்டாவலாம். ஆண்டவரே கொஞ்ச நேரம் இருந்தால் அப்புறம் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே, இப்போ எனக்கு டைம் இல்லை. அக்கா வந்தாலும் சரி, மாமா வந்தாலும் சரி, அதுவும் மாமா மகா வந்திருக்கா, போச்சுது, ஜாலியாக முடிஞ்சு போச்சு. வந்தது யாரு? மாமா மகா இல்லை அத்தம் மகை வந்துட்டாலும் எல்லா ஜெபமும் போச்சு. சொந்த பந்த ரூபத்தில் வரும்போது உங்கள் ஜெபத்தை விடவே விடாங்க. ஒரு டம்ளர் காப்பியை குடிச்சு உட்கார வைங்க. தேவனோடு தனித்து இருக்கிற அந்த அனுபவத்தை விடாதுங்க பிரியமானவர்களே. அது எவ்வளோ மகிமையாக இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு சகோதரன் பிரணாம உலகம் முழுவதும் தேவன் வல்லமையாக பயன்படுத்துவதற்கு காரணம் அவருடைய தனி ஜெபம். உங்களையும் தேவன் அப்படி பயன்படுத்துவார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்தை அதிகரித்து பாருங்கள். ஆமென். பாருங்கள், ஆதாம் ஏவாளும் அப்படித்தான் இருந்தார்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படி எவரையும் அனுமதிக்க வேண்டாம். பார்த்தீங்களா, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு யாரையுமே அனுமதிக்க வேண்டாம். அக்கா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, உறவினர் வந்தாலும் சரி, உடனே ஜெபத்தை விட்டு எழும்பிடாதீங்க. புரியுதா? ஆமென். அக்கா வந்துட்டாலும் ஆன்னு ஓடக்கூடாது. தேவனோடு தரித்திருங்கள். ஆமென். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படி எவரையுமே நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்ற செய்தியிலிருந்து, ஆனால் அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று உரிமை கோரும் ஜனங்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பாக உங்களை அமைதியாக்கி கொள்ளுங்கள். துவைத்தல் அதற்கு இடையூறாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். வேலை அதற்கு இடையூறாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். அல்லேலூயா. அந்த ஜெப நேரம் வரும்போது துவைத்தல், இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு துணி ஆகப்பட்டது கிடக்கு, அவளைத்தையும் துவைக்கணும். சரிதானா சகோதரிமார்களோட? இன்னைக்கு ஜெபிக்கிற நேரம் என்னாச்சு? எக்கா இன்னைக்கு எனக்கு வர முடியாதுக்கா. எதுக்கு? துணி, பிள்ளைகள் துணி நிறைய இருக்கு, இதெல்லாம் துவைக்கணும். தீர்க்கதரிசி சொல்றார் துவைத்தல். பாருங்க, அவருக்கு தெரியுது. அவர் சபையில் நிறைய பேர் இப்படி துணி துவைக்கிறேன்னு சர்ச்சைக்கு வராமல் இருப்பாங்களா? இன்னைக்கு எனக்கு வேலை என்ன? பிள்ளைகள் ட்ரெஸ் எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் அழுக்க அடக்கு, நாளைக்கு போகணும், துவைக்க வேண்டியது இருக்கிறது. சரிதானே இல்லையா? துவைத்தல் அதற்கு இடையூறாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். வேலை அதற்கு இடையூறாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். எதுவுமே அதற்கு இடையூறாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படி எவரையும் அனுமதிக்க வேண்டாம். எப்படிப்பட்ட தனிமையின் ஜெபத்தை பாருங்க. அப்படியே அவருக்கு முன் செல்லுங்கள். எங்காவது காடுகளுக்குள் ஏறி செல்லுங்கள். இங்க போனோமா ஜெபிக்க? எங்கேயாவது காட்டில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. சாலையின் பக்கவாட்டில் போய் செல்லுங்க. அந்தரங்க அறைக்குள்ளாக சென்று கதவை தாளிட்டு கொள்ளுங்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் போது அங்கே உங்களுடைய முழங்கால்களை முடக்குங்கள். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சில பேர் சகோதரிமார்கள் காலையில் எழுந்து சமையல் பண்ணி அப்பளம் பொரிச்சு எல்லாம் பொரிச்சு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அப்பாடா, போய் கொஞ்சம் என்னத்தையாவது சாப்பிட்டுட்டு அந்த ஆளை படுத்து தூக்கம் 4 மணி நேரம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனோன்னா என்ன செய்யணும்? பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா என்ன செய்யணுங்க நீங்கள்? பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும்போது அங்கே உங்களுடைய முழங்கால்களை முடக்குங்கள். நாம் அப்படி இல்லை. பிள்ளைகளெல்லாம் போயிட்டாங்கன்னா அப்பா அந்த ஆளை போய் படுத்தது படுக்க தான், அவ்வளோதான். 3 மணிக்கு தான் எழும்புது சாப்பிட்றதுக்கு. ஆமென். நீங்கள் எல்லா விதமான சத்தங்களையும் எங்கும் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் அப்படியே கீழே முழங்கால் படியிட்டு அந்த சத்தங்கள் அமைதியாக்கப்படுகின்ற வரையிலும் அங்கேயே தரித்திருங்கள். பார்த்தீங்களா, நம்ம காதுக்கு வரக்கூடிய எல்லா சத்தம் கூட அரெஸ்ட் ஆகணுமா? அந்த அளவுக்கு அந்த பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பக்கத்தில் நின்று எக்கான்னு கூப்பிட்டா கூட உங்கள் காது கேட்கக்கூடாது. எக்கா அது கேட்கல, எக்கா கேட்கல, என்னெல்லாமா கேட்டால் கேட்கல. ஆனால் நமக்கு ஜெபம் பண்ணியிருப்பேன், எக்கா எக்கா காது கேட்டுருமே.
பார்த்தீங்களா? நல்ல பிரசன்னில் இருக்கிற எக்கக்கான்னு சொன்னாலும் கேட்காது. பிரசன்னமே இல்லைடா எக்கா அல்லேலூயா உடனே கேட்டுரும். ஜெபத்தில் இருக்கிறவங்க ஊசி விழுந்தாலும் சத்தம் கேட்குது. சொல்லுங்கங்க, அப்படித்தானே நம்ம ஜெபம் இருக்கு. அப்புறம் கேட்டால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே இல்லை, இந்த சபைக்கு வந்து தான் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை தனி ஜெபம் வேணும். தனி ஜெபம், தேவனோடு தரித்திருங்கள். ஆமென். இருந்து பாருங்க தேவன் எவ்வளவு மகத்தான காரியத்தை செய்கிறாருன்னு பாருங்க. இந்த ஆண்டு நமக்கு ஜெப ஆண்டாக மாறப்போகிறது. ஆமென். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆண்டு, ஒரு வெற்றியை தருகின்ற ஆண்டாக கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. பாருங்கள், அமைதியாக முழங்கால் படிட்டு அந்த சத்தங்கள் அமைதியாக்கப்படுகிற வரையிலும் அங்கேயே தரித்திருங்கள். அப்பொழுது நீங்கள் உயர தூங்குவீர்கள். அது உங்களை மாற்றும். ஆமென். தனி ஜெபம்தான் நம்மை மாற்றும். நீங்கள் எத்தனை பிரசங்கத்தை கேட்டால் கூட யாரும் மாற மாட்டாங்க. நான் சில நேரம் தனி ஜெபத்தில் ஆண்டவர் என்ன பிரசங்கத்தை கேட்டாலும் ஜனங்களுக்கு மாற்றமே வரலையா ஆண்டவரே என்னன்னு கேட்பேன். அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு கர்த்தர். எப்போ நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் மாற மாட்டாங்கப்பா, மாற மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுங்க, மாறத்தான் ஆசைப்படுகிறேன், அப்படி பாட்டை பாடிட்டு போயிடுவாங்க. ஆசை இருக்கு ஆனால் மாற மாட்டேன். எப்பொழுது மாற்றப்படுவீர்கள்? தனி ஜெபத்தில். தனி ஜெபத்தில் ஆண்டவரோடு நெருங்கி இருங்க. நமக்கு நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் எல்லாம் மாறிவிடும். ஆமென். பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் நீங்கள் உயர துவங்குவீர்கள். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அது இந்த குட்டி சாமுவேலை வித்தியாசம் உள்ளவனாக மாற்றினது போல உங்களையும் வித்தியாசம் உள்ளவர்களாக்கும். பாருங்க, அந்த குட்டி சாமுவேலு பிறந்ததிலிருந்து அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் பாருங்க, ஜெபத்தில் இருந்தான். நீங்கள் இதை செய்வீர்களே ஆனால் அது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யும். இப்பொழுது அது நீங்கள் என்னவாய் இருக்க வேண்டுமோ அந்நிலைக்கு உங்களையே உருவாக்கும். அது நீங்கள் எந்த விதமான கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டுமோ அந்த விதமாக உங்களை உருவாக்கும். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, ஜெபித்த தாய்மார்கள் எல்லாம் எப்படி ஜெபித்தார்கள்? தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காத தாய்மார்கள் இருக்க மாட்டார். தீட்டு கழிக்கும் தண்ணீர் என்ற செய்தியிலே நீங்கள் முதலாவது சமையலறைக்கு வருகிறீர்கள். சமையலறை, அங்கேதான் நீங்கள் புசிக்கிறீர்கள். நீங்கள் வந்து புசித்த பிறகு சபையை போன்று நீங்கள் பெஞ்சின் மேல் அமர்ந்து வார்த்தையை கேட்கிறீர்கள். விசுவாசம் கேள்வினால் வரும், வார்த்தை கேட்பதினால் வரும். அதன் பிறகு நீங்கள் வார்த்தையை புசித்த பிற்பாடு நீங்கள் அமர்ந்து அளவளாவும் அறைக்குள் வருகிறீர்கள். அது சபையில் உள்ள மற்றவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கும், மற்றவர்களோடு கொண்டிருக்கும் ஐக்கியத்திற்குள் இருக்கிறது. அந்த விதமான அந்தரங்கமான இடம் யாதெனில் படுக்கை அறைதான். அதனுள்ளே நீங்கள் பிரவேசித்து முழங்கால் படியிடுகிறீர்கள். அங்கேதான் வழக்கமாக நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு தாய்மர்களாகிய உங்களில் நிறைய பேர் உட்பிரவேசித்து உங்கள் பிள்ளைகள் இரவில் வெளியில் இருந்தபோது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவீர்கள். பார்த்தீங்களா? ஆமென். தாய்மார்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஓ தாய்மார்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க, நன்றாக வளர்க்க வேண்டும், ஆவிக்குரிய விதமாக வளர்க்க வேண்டும். அதுதான் உங்களுக்குரிய கடமை. ஆமென். தாய்மார்கள் யாருக்கு ஜெபிக்க வேண்டும்? பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அதோ இன்றைக்கு உலகத்தோடு உள்ள காரியம் அதுதான். அதோ அங்கே முற்காலத்தில் நீண்ட காலத்திற்கு முன்பு தங்கள் பிள்ளைகளுக்காகவும் மற்றும் காரியங்களுக்காக ஜெபித்த அந்த பழமை நாகரிகமான தாய்மார்களுக்கு பதிலாக இன்று இரவோ அவர்கள் தங்கள் பிள்ளைகளோடு வெளியே இருந்து புகைப்பிடித்து கொண்டும் மது அறிந்து கொண்டும் அவர்கள் இருப்பது போன்று தொடர்ந்து செய்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆமென். ஆகையால் தான் இளம் பருவத்தினரின் குற்றச் செயல்களை நாம் பெற்றிருக்கிறோம். அவர்களுக்கு இருந்த நாகரிகத்தை காட்டிலும் நாம் அதிக நாகரிகம் கொண்டவர்களாக பேசி கொண்டிருக்கிறோம். எனக்கு அது சந்தேகமாக இருக்கிறது. அப்படியானால் நிச்சயமாக அதை போன்று நடந்திருக்க மாட்டோமோ? ஒரு காரியம் உண்மை, அந்த பழமை நாகரிகமான பாணி எனக்கு பிடிக்கும். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி
தாய்மார்களுடைய ஜெபம் மிக முக்கியம் பிள்ளைகளுக்காக. உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த சபை காலங்களில் ஜான் வெஸ்லி என்ற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து தெரிந்து கொண்டார். அந்த ஜான் வெஸ்லியை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவருடைய தாய் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள். ஜான் வெஸ்லி உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேரா? எத்தனை பேருங்க? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எத்தனை பேரே இருந்தால் நமக்கு என்ன, சீக்கிரம் முடிங்க பிரசங்கத்தை. அல்லேலூயா. 17 பேர். அந்த காலத்துலலாம் 10க்கு குறைஞ்ச பிள்ளைகளே இருக்காது. 2க்கு பிறகு எப்போதும் வேண்டாங்க, இப்போ 1க்கு பிறகு எப்போதும் வேண்டான்ட்டு அப்படி சுருக்கிட்டே போகிறான். சீனாவில் இப்படி கட்டுப்படுத்தி குழந்தைகளை பெறக்கூடாதுன்னுட்டு ஒரு கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வந்தான். இப்போ இந்திய ஜனத்தோட கூடிட்டு சீனாவில் உள்ள ஜனத்தொகை குறைஞ்சிடுச்சு. உலகத்திலேயே அதிகமான ஜனத்தொகை உள்ள நாடு என்ன இருந்தது? சீனா. இன்னைக்கு இந்தியா தான் வின் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ பேருக்கும் சோடு போடுமா அரசாங்கம்? முடியாது. 2050 நம்மெல்லாம் பட்னியை போட்டு கொல்ல போகுது. ஏன்னா விளைச்சல் இல்லை, எல்லாமே விலைவாசி கூடி போச்சு, ஒன்றுமே முடியல. அல்லேலூயா. நிச்சயமாக சொல்கிறேன், 2050க்குள்ளே பயங்கரமான ஒரு பட்டினி வரப்போகுது. அதுக்கு முன்னால் ஆண்டவரே எங்களை கூட்டு போயிருங்கய்யா. ஆமேன். 50 வரைக்கும் நாங்கள் வாழணுமா? வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள், இந்தியா கடுமையான வறட்சியை காணும். பல நாடுகளில் உணவு தட்டுப்பாடு இந்தியாவுக்கும் வரப்போகுது. இப்படி 142 கோடி வந்துருச்சான். ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ கோடி கூடிக்கிட்டே போகுது. ஆமேன். இந்தியா எதில் முன்னேறலையோ, ஆனால் பிள்ளைகளை பெற்று ஜனப்பெருக்கத்தை கூட்டுறதுல ஆளாக இருக்கான். அல்லேலூயா. அது ஜான் வெஸ்லிக்கு 17 பிள்ளைகள். ஜான் வெஸ்லி கூட பிறந்தவங்க மொத்தம் 17 பிள்ளை. இரவு அந்த பிள்ளைகளெல்லாம் அந்த தாயார் படுக்க வைப்பார்களாம். படுக்க வைத்து ஒவ்வொருடைய தலைமாட்டுகளும் வந்து கையை வச்சு ஜெபிப்பார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளாக தலையில் கை வச்சு ஜெபிச்சு இந்த அம்மா படுக்க போகிறதுக்கு நள்ளிரவாயிருமா. ஜான் வெஸ்லியுடைய சரித்திரம் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு வராங்க. அதனால தான் தேவன் அந்த குடும்பத்தில் ஜான் வெஸ்லி என்ற ஒரு தேவ மனிதனை தெரிந்து கொண்டார். அதே போல் இன்னொரு உடன் பிறந்த சகோதரனையும் வேறொரு மகத்தான காரியத்துக்கு தேவன் தெரிந்து கொண்டார். அதில் சபை காலங்களில் வரக்கூடிய செய்தியாளனாக ஜான் வெஸ்லியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அங்கே இருக்குது, அதில் ஃபோட்டோவில் இருக்குது ஜான் வெஸ்லி. ஆமேன். காரணம் தாய்மார்களின் ஜெபம். தாய்மார்களின் ஜெபம் மிக முக்கியமானது. தினமும் உங்கள் கணவனுக்காக ஜெபியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். ஜெபிக்க தவறாதீர்கள் பிரியமானவர்களே, அது உங்கள் கடமை. அதுதான். பெண்கள் வேலைக்கு போவதை நான் அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறார் தீர்க்கதரிசி. பெண்கள் அடுத்தவருடைய ஆபீஸில் போய் வேலை பார்த்து, ஆண்களும் பெண்களும் கூடியிருக்கிற வேலை பார்த்து ஹாஸ்ய துணுக்குகளை பற்றி பேசுறதுனால எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு நல்ல வேலை இருக்கு, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடத்த வேண்டும். ஆமேன். அது நல்ல காரியம் சொல்றார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இது அத்தனையும் இப்போ அவர் சொல்லிட்டு வர்றதெல்லாம் என்னதுங்க? தனி ஜெபம். அடுத்ததாக சுகமளித்தல் என்ற செய்தியில் பிறகு எலியா அவன் உள்ளே பிரவேசித்த போது அவன் தரையில் மேலும் கீழும் நடந்தான். அவர்களில் யாரையும் அவனோடு அழைத்து செல்லவே இல்லை. அவன் தனியாக சென்றான். அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான். பிறகு சென்று தன்னுடைய முகத்தை பிள்ளையின் முகத்திற்கு மேலாக வைத்தான். அப்போது பிள்ளை 7 தரம் தும்மி உயிரிழந்தான். அது சரிதானா? பாருங்க, அந்த ஜெபத்துக்கு உள்ள யாரையுமே கூட்டு போகலையாம். யாரு? ஆமேன். எலியாவா எலிசாவா? எலியா. பாருங்கள், அவன் தனியாக ஜெபித்து கொண்டே இருந்தான். பிள்ளையின் முகத்திற்கு மேலாக தன் முகத்தை வைத்தான். அப்போது பிள்ளை 7 தரம் தும்மி உயிரிழந்தான். தனி ஜெபம். மனோசாஸ்திரம்
அல்ல நண்பர்களே, ஆனால் தேவனுடைய வல்லமை மட்டுமே. இயேசு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர்களைப் போல நின்று கற்பிக்கப்பட்டிருக்கிற மிகவும் பெரிய அழகான ஜெபங்களை செய்யாதீர்கள். நீங்களோ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை அடைத்து அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்றார். அது எப்பொழுதுமே அந்த விதமாகத்தான் இருக்கிறது. அது வல்லமை உள்ள ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, விசுவாசமே நமது ஜெபம். நான் மதவெறி பிடித்தவனாக இல்லை என்று நம்புகிறேன். ஆனால் இப்பொழுது நான் என்னுடைய அறைக்குள் சென்று கதவை ஒன்றாக இழுத்து பூட்டி விடுவது போன்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு ரகசிய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவுகளை அடைப்பது அப்போது இப்பொழுது சுற்றிலும் இருக்கிற கூட்டத்தினர் எல்லாரையும் விட்டும் தனிமைப்படுத்திக் கொள்கிறேன். பிறகு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற அவர் வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அப்பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுகிற யாவரும் கண்டடைவார்கள். தீர்க்கதரிசி வாழ்க்கையில் தனி ஜெபம். ஒரு சம்பவம் ஒரு வாழ்க்கையில் நடந்தது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அனுபவம் என்ன தெரியுமா? 7ஆம் வயதிலிருந்தே சுழல் காற்றில் மூலமாக கர்த்தர் யோபோடு பேசினது போல சகோதரன் பிரணாம்கிட்ட பேசிகிட்டே வராரு. வயசு 7 தான். அடிக்கடி சுழல் காற்றில் இருந்து பேசிகிட்டே வராரு. அந்த அனுபவத்தை பார்த்த உடனே சில ஊழியக்காரன்ட்ட போய் கேட்டார், அது ஆவி பொல்லாத ஆவி, நீ கவனமாக இரு அப்படின்னு சில ஊழியக்காரங்க சொன்னாங்க. ஒன்றுமே புரியல. சரி, வாலிப வயது வந்தது, திருமணம் ஆனது, குழந்தைகளும் பிறந்தது. ஒரு நாள் இதற்கு ஒரு முடிவு எனக்கு தெரிந்தாக வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டார். வேதாகமம்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை தூக்கி வச்சிருக்கார் பாரு, அதையும் குற்றம் கண்டுபிடிச்சிட விடாப்பா. ஏன்னா பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்குது. வேதாகமம்னு சொல்கிறாரு, கையில் என்ன நோட்டு வச்சுருக்காரு? வேதாகமம் தான் இருக்குது என் கையில். ஏன்னா இப்போ ஊழியக்காரர் ரொம்ப கவனமாக பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அனுபவப்பட்டவனுக்கு தானே தெரியும் வேதனை. ஆமென். அல்லேலூயா. வேதாகமத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டார். மனைவியை கூப்பிட்டார், ஏனே நீயும் உன் பிள்ளைகளை பார்த்துக்கொள். சிறு வயதிலிருந்தே என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது, அது என்னவென்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் திரும்பி வரலன்னா என்னை பற்றி நீ கவலைப்படாத, என்ன தேடாத. ஆமென். நேராக காட்டுக்குள்ளே போயிட்டார். ஒரு குகை இருந்தது. அந்த குகைக்குள்ளே தனிமையாக இருந்து இரவும் பகலும் 3 நாட்களாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு சிறிய ஒரு விளக்கு, மெழுகுத்திரி போன்ற ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தன் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு தன் மனைவியை விட்டு தன் பிள்ளைகளை விட்டு யாராவது போவாங்களா? ஐயா போவாங்களா? கேட்டால் சொல்லுவாங்க, தேவன் இனத்தை மனிதன் பிரிக்காதற்கு கடவன், ஆனால் என் மனைவி விட்டுனா ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன். அப்படி வசனத்துக்கு ஆதரவாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவர் அப்படி இல்லைங்க. தேவனோடு தனித்து இருக்க வேண்டும், அது தேவன் தானா என்பதை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று தன் மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு தன் வேதாகமம் எடுத்துக்கொண்டு சென்றார். அல்லேலூயா. குகையில் திடீர்னு வெளிச்சம் வந்தது. ஒரு தூதன் வந்து நிற்கிறான். இதோ மோசையை போன்று உனக்கு 2 அடையாளத்தை கொடுக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்து போ, நான் தான் உன் பிதாக்களுடைய தேவன், யெகோவா தேவன் என்று தேவன் தன்னை வெளிப்படுத்தி அந்த வரங்களை பெற்று தேவனுக்கு வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்கிறார். காரணம், தேவனோடு தனிமையாக இருப்பதற்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு நபர் அவருக்கு தேவை. ஜெபமே இல்லாத வாழ்க்கையில எப்படி ஜெயம் பெற போகிறோம்? பிரியமானவர்களே, ஜெபம் தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆகையால் கவனிங்கள். நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்த வாரம் மீண்டுமாக ஜெபத்தினுடைய தொடர்ச்சி நாம் கேட்க போகிறோம். அடுத்து தேவ மனிதர்கள் எல்லாரும் ஜெபத்தில் இருந்து எப்படி காரியங்களை சாதித்தார்கள், ஜெபத்தின் மேன்மை என்ன, ஜெபத்தின் வல்லமை என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கரெக்டாக 10 மணி to 12 சாயங்காலம் சுத்தமல்லி கிராமத்தில் நமக்கு ஜெப கூட்டம். யாவரும் தேவனுடைய பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ளுங்கள். வாகன ஏற்பாடு செய்யப்படும்.
அது கலந்து கொண்டு நம்ம சகோதரி மரகதமேரி பழைய விசுவாசி. அல்லேலூயா. இன்றைக்கு நேற்று இல்லை, எந்த ஆண்டு வந்தீர்கள் சகோதரியே? 93ஆம் ஆண்டு. 92ஆம் ஆண்டு சர்ச்சு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. 93ஆம் ஆண்டு சகோதரி வந்தாங்க. இடையில சில போராட்டங்கள் இருந்தது, சர்ச்சுக்கு வர முடியல. ஆனாலும் தேவன் முன்குறித்த ஆத்மாக்களை அவர் எங்கேயும் விட மாட்டார். என் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிடில் ஒருவரின் இடத்துல வரமாட்டான். நான் நினைக்கிறேன் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மைதானா? தனி ஜெபம் மாற்றுகிறது. அடுத்தது செய்தியை புஸ்தகங்களை வாசிக்கிறாங்க. செய்தியில் ஒரு வாஞ்சை. சில பேர் அப்படி கிடையாது, பிரசங்கம் கேட்டால் அதோடு முடித்தாங்க. வீட்டில் போய் ஒலிநாடவும் கேட்க மாட்டாங்க, டேப்பும் கேட்க மாட்டாங்க. சரி, நம்ம கொடுக்குற புஸ்தகத்தையாவது வாஞ்சியோடு வாங்கி கொண்டு படிக்கிறாங்களான்னா அதுவும் இல்லை. நீ தேவனோடு தனித்திருக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். செய்தி புஸ்தகம் வாசிக்கிறதுல ரொம்ப வாஞ்சியாக இருந்த அந்த சகோதரி செய்தி புஸ்தகம் வாசிப்பாங்க. அல்லேலூயா. பாருங்கள், தனி ஜெபம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தன்னால் முன்குறிக்கப்பட்ட ஆத்மாக்களை எங்கேயுமே விட மாட்டார். மறுபடியும் நம் மத்தியில் கொண்டு வந்திருக்க மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம் பிரியமானவர்களே. ஆகையால் கர்த்தர் இன்று மாலை அவருடைய வீட்டில் நடைபெறக்கூடிய ஜெப கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாரும் உற்சாகமாக வந்து அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பம் பெரிய குடும்பம், பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் சபைக்கு ஒரு காலத்தில் வந்தவங்க. மறுபடியும் கர்த்தர் கொண்டு வரணும். அவருடைய மகன், மூத்த மகன், மருமகளும் அவருடைய மகளும் வந்து ஏற்கனவே புதுவருட அன்றைக்கு என்னிடத்தில் தண்ணி ஜெபம் ஏறெடுத்து அவர்கள் சென்றார்கள், ஆசீர்வாதத்தை பெற்று சென்றார்கள். அல்லேலூயா. அதில் பிரியமான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உங்களை முன்குறித்திருப்பார். ஆனால் உங்களை எங்கேயுமே விடமாட்டார். சத்தியம் எங்கு இருக்கிறதோ அங்கு அவர் கொண்டு வருவார். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் இதோடு பாருங்கள், தனி ஜெபத்தின் மூலமாக கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். தேடுகிற யாவரும் கண்டடையும். தனி ஜெபத்தின் மேன்மையை குறித்து இன்றைக்கு தீர்க்கதரிசி அனுபவத்தில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பார்ப்போம். யாவர் எழுந்து நின்று கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தின் மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். எல்லாரும் நான் ஜெபத்தில் இருப்போம். ஆமேன். கர்த்தாவே, ஜெபத்தின் மூலமாக தனி ஜெபம், ஆண்டவரே கர்த்தாவே, மகத்தான காரியங்களை செய்கிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். தீர்க்கதரிசி பிரணாமுடைய வாழ்க்கையில் ஒரு தனி ஜெபத்தை அவர் ஏறெடுக்கும் போது ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது என்று பார்த்தோம். உலகம் முழுவதும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் தனி ஜெபத்தை கொடுத்தார். அதுபோல பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தனி ஜெபத்தை ஏறெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கடைசியாக ஒரு பாடலை பாடுவோம். ஜெப ஆவி நமக்கு தேவை. ஏன்னா ஜெபத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, தேவன் அதை நமக்கு ஊற்றுவாரனால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம், தனி ஜெபம் அதிகமாக காணும். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும்.
கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். மறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், பிறப்பிலே நிற்கவும் வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், பிறப்பிலே நிற்க வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். அதை என்னல் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஆவி என்னில் ஊற்றும் தேவா, என்னில் தாரும் தேவா. ஆவி என்னில் ஊற்றும் தேவா, என்னில் தாரும் தேவா. ஆமென். ஜெப ஆவி என்னில் ஊற்றும், ஜெப சிந்தை எங்களுக்கு தாரும் என்று இந்த பாடலை பாடினோம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான வேலைக்காக சோதம் கர்த்தாவே. அந்நாட்களில் ஜெபத்தின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொரு மீதும் இந்த ஜெபத்தின் ஆவி ஊற்றும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஓ தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஜெப வீரர்களாக மாற்றும்படியாக தேவனுடைய அந்த ஜெப ஆவியின் வல்லமை எங்களை ஊற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் குடும்ப ஜெபம் செய்கிறோம், சபையிலே கூடி ஜெபம் செய்கிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே தனி ஜெபம் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஒரு தனி ஜெபத்திலே தேவனே உம்மோடு தனித்திருக்கிற ஒரு அனுபவம் மகத்தான காரியங்களை செய்யும் என்று தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அதை வெற்றி கொண்டார் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, அதே போன்று ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பி இந்த ஆண்டில் ஆண்டவரே தேவ பிள்ளைகளாக இந்த சபையார் இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிக மணி நேரம் ஜெபத்திலே தரித்திருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜெப ஆவியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ ஜெப ஆவி எங்களில் ஊற்றுங்கப்பா, ஜெப ஆவி எங்களை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெப சிந்தை எங்களுக்கு
எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. ஜெப சிந்தையை தாருங்கப்பா. ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. தேவனோடு தனித்து இருக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. உம்மோடு நாங்கள் இருந்து ஆண்டவரே இயேசுவே, நீ தேவனோடு தனித்து இருந்தீரே, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனோடு தனித்து ஜெபிக்கிற அனுபவத்தை தாருங்கப்பா. தகப்பனே, அந்த ஜெபம் வல்லமையாக இருக்கும் என்று, அந்த ஜெபம் காரியங்களை மாற்றும், அந்த ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியான ஜெப வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த முதலாவது பாகத்தை தியானிக்கும்படி கிருபை செய்தீர். தொடர்ந்து இரண்டாவது பாகத்தை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று தியானிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தாரின் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை முகநூல் வழியாக ஆண்டவரே யூடியூப் மூலமாக கேட்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கையை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. ஜெபத்தின் மூலமாக இந்த ஆண்டு நாங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.